நமக்கு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி யு.டி. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி யு.டி. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சென்னை மாநகரில் வசித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவள கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் விஷன் கல்வியில் டிப்ளோமா, MA பட்டம் பெற்றுள்ளார்கள். மேலும் வர்த்தக பாடத்திட்டத்தில் முதுகலை பட்டமும் MPhil பட்டமும் பெற்றுள்ளார்கள். LLB சட்டத்தில் இளங்கலை பட்டமும் பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் வர்த்தக பாடத்தில் பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார்கள். ஆதம்பாக்கம் மனவளக்கலை மன்றத்தில் பேராசிரியராக சிறப்பாக குரு சேவையாற்றி வருகிறார்கள். இத்தகைய சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை வணங்கியும் வாழ்த்தியும் குரு உபதேசம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுமாறு அன்பர்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நல்லதோர் வாய்ப்பை அளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய IT இயக்குநரகத்துக்கும் மற்றும் இந்த தொகுத்து வழங்கக்கூடிய அனைத்து நிலை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பானது குரு உபதேசம். அதுதான் குரு உபதேசத்துக்கான ஒரு கவியை கூட சொல்லும் போது பூஜ்யம் என்பது ஒன்றுமில்லாத ஒன்று. கருவின்றி தான் கருவாகும், உருவின்றி தான் உருவாகும், குருவின்றி என்ற மாயப்பிரானை குருவின்றி யாரும் கூட பண்ணாரே அப்படின்ட்டு, கருவில்லாம இதுதான் கருவாக இருக்கிறது. பூஜ்யத்தை போல சிறப்புடையவர்கள் பூஜ்யர் என போற்றப்படுகிறார்கள் என்பதால இப்ப நம்ம குரு உபதேசம் என்ற தலைப்பிலே பேச உள்ளதால குரு என்ன முதல் தெரியும். குரு என்பது அறியாமை என்ற இருளை போக்க வந்த ஆசம். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயமயக்கும் மூன்றுவே அறிவின் ஏழ்மை. அறிவு குறுகி பிளந்து துன்பம் நல்கும் அனைத்து செயல்களும் பிறக்கும் உண்மை காணி. அறிவை அயரா விழிப்பில் பழகிக்கொண்டு அவ்வப்போது எழும் எண்ணம் வாய்ந்து அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியே குண்டலினி யோகம் தவம். சாமிஜியுடைய கவியில என்ன சொல்றாரு? அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் மயக்கும் மூன்றுமே அறிவினுடைய ஏழ்மை. அறிவி குறுகி பழந்து துன்பம் நல்கும் அனைத்து செயல்களும் பிறக்கும் உண்மை காணி. அப்போ குரு என்பவர் யாரு? அறியாமை என்ற இருளை நீக்க வந்த ஆசான். இதில் சொல்லும்போது குரு இன்றி திருவருள் இன்றே. எல்லாத்துக்கும் குரு அடிப்படை, எல்லா கல்விக்கும் குரு அடிப்படை. குரு இல்லாம எந்த ஒரு செயலும் கிடையாது. கல்வி என்றாலும் எந்த வித்தையினாலும் குரு அடிப்படை, ஆசிரியர். ஆன்மீகத்துல வரும்போதுதான் குரு என்பவர் உயர்வானவர். ஏன் உயர்வானவர்னா, ஆன்மீக கருத்துக்களை, இறை கருத்துக்களை போதிக்க வந்த ஆசான் என்றதால குரு உயர்வானவர். எப்படி உயர்வானவர்? குரு என்பவர்னா என்னன்னா, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவை அடைந்தால், அன்னை வைத்து அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உன் புருவத்திடை நிறுத்த நீ அவ்விடத்தில் நிலைத்து நிற்க உன் பேதமற்ற நிலை கடவுளாய் தோன்றும். சாமிஜி என்ன சொல்றாரு? சாமிஜியுடைய கவிதான் இதெல்லாம். உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. உள்ளுணர்ந்து தன்னை அறிந்து, உள்ளுணர்வு பெற்றவராக இருக்கணும், தன்னை அறிந்தவராக இருக்கணும், அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவை அடைந்தால், அன்னை வயிற்றடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உன் புருவத்திடை நினைத்த உன் பேதமற்ற நிலை கடவுளாய் தோன்றும். இதுதான் குரு உபதேசத்துல சொல்றாங்க. இப்ப குரு உபதேசத்துல சொல்லும் போது என்னன்னா, தீட்சை, தவநெறிகள், இதுதான் குரு உபதேசம். இப்போ ஆன்மீகத்துல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, குரு உபதேசத்துல வேதங்கள் தோன்றுது. இந்த உலகம் தோன்றும் போதே வேதங்கள் வந்துடுது. வேதங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறை கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அந்த காலத்துல இறை கருத்துக்கள் சொல்வதற்காக வேதங்கள் வந்தது. அந்த வேதங்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, இறை கருத்துக்கள் தான். உலகம் தோன்றிய போது இந்த உலகம் எப்படி வந்தது?
அந்த உலகத்துக்கு தோற்றத்துக்கு கூட நம்ம சாமிஜி தெளிவா சொல்ற. ஆனா விஞ்ஞான பூர்வமாக சில கருத்துக்களை சொல்லும் போதுன்னா, சுமார் 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சத்துல பெரிய அழுத்தம் காரணமாக ஒரு வெடிப்பு உருவாகி அந்த வெடிப்புல இருந்து சிதறிய பருப்பொருட்கள் தான் உட்கரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உட்கரு தான் சிதறி சூரியனாகவும் கோள்களாகவும் நட்சத்திரங்களாகவும் விண்மீன் திறன்களாகவும் மாறியது அப்படின்னு சொல்றாங்க. பெரிய அது வெடிப்பு, அதாவது பிரபஞ்சத்தினுடைய வெடிப்பு, அதுதான் எல்லாமாக உள்ளது. அப்போ இறை கருத்துக்களை சொல்லும் போதுனா, இறைவன் இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு, இந்த பிரபஞ்சம் எப்படி, இந்த ஆதியிலே இறைநிலையாக இருந்த ஒன்றே தெய்வம், அதுவே பூரணம், அறிவு, குறைவு, முத்தரமம். அதாவது சுத்தவெளி என்று சொல்லப்படுகின்ற ஒன்றுதான் இறைநிலை. அந்த இறைநிலை தான் அதனுடைய சுதந்திரத்து மாற்றலால, தன்னிருக்கு மாற்றலால இறை துகளாவது விண்ணாவது அப்படின்னு மகரிஷி சொல்ற. அப்ப அதில் கூட சொல்லும் போது என்னன்னா, என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள்ளிறைந்து அறிவாய் நின்றாய், முன் செய் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறியில் வாழ்கின்றேன். இப்போ என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தார். அப்ப குருநாதர் என்றவர் யாரு? நாம யாரை நினைக்கிறோமோ அவர் குருவா வந்துருவார். குரு தானாக வருவார். ஒத்த கருத்துடையவர் குரு தானாக வருவார். நம்ம எதை நினைக்கிறோமோ அதற்குரிய குரு தன்னால் வந்து சேருவாரு. அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு? தன்னை உணர்ந்து, உள்ளுணர்ந்து, உள்ளுணர்வு பெற்றவராக, தன்னை எரிந்தவராக, அதே நிலையில தனித்து வாழ்பவராக, நிலைத்து வாழ்பவராக இருந்தா குரு நமக்கு அறியாமை என்று இருளை போக்குகிறார். ஒரு குருவனுடைய நம்மளுடைய கருத்துக்களை நம்ம தவறாமல், எந்த குருவனை ஏற்றுக்கொண்டாலும் அந்த குருவை தவறாமல் நம்ம கடைபிடிக்கணும். அவங்களுடைய கொள்கைகளை கடைபிடிக்கணும். இப்ப குரு என்பது அறியாமை என்ற இருளை போக்க வந்த ஆசம். உபதேசம், உபதேசம்னா நல்ல கருத்துக்கள், அதுவும் உயர்வான சிந்தனைகளை பேசும்போது அது உபதேசம் சொல்றோம். அந்த உபதேசத்துக்கு தான் முதல்ல நான் சொல்ல பிரபஞ்சம் உருவான போது இறை கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டது. அதுக்குதான் வேதங்கள். அந்த வேதங்கள்ல 4 வேதங்கள் சொல்லப்படுது. 4 வேதங்கள்ல வேதம் திரைய தான், ஆனா வேதம் 4 வேதங்களாக சொல்லப்படுது. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அந்த வேதங்கள்ல என்ன இருக்கு? இறைவனால் அருளப்பட்ட கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது. அந்த கருத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரணி, அதாவது இறை உணர்வு, அற வாழ்க்கை, அதாவது தீட்சை, தவநெறி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதன் எப்படி தோன்றணும், அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு, தத்துவங்கள்லாம் நிறைய இருக்கு. அது பிரகிருதி புருஷன் சொல்றாங்க. அதெல்லாம் அந்த தத்துவங்களை பார்க்கும்போது நமக்கு விளங்கும். அந்த காலத்துல இப்படிதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க நமக்கே தெரியாது. பிரகிருதி புருஷன் அதுதான் அடிப்படை. அதுல கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்னு தத்துவங்கள்லாம் இருக்குது. இதுல கூட நம்ம சாமிஜி நமக்கு 20 தத்துவம் சொல்லியிருப்பாரு. அதில் கூட பஞ்சபூதங்கள், பஞ்சத்தன் மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அப்புறமா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 24 தத்துவங்கள் இருக்கு. அப்புறம் வித்யா தத்துவங்கள் இருக்கு. அப்போ இந்த தத்துவங்கள்லாம் யாரால் போதிக்கப்பட்டதுன்னா வேதங்களிலிருந்து போதிக்கப்பட்டது. வேதங்களுடைய உட்கருத்து அதுதான். இறைவன் என்னவாக இருக்கிறான். அந்த இறை கருத்தை சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் படைக்கப்பட்டது. முதல்ல உலகம் தோன்றணும்னே ஒரு 2 பிரிவு தோணுது. அந்த 2 பிரிவுல என்ன சொல்றோம்னா, வேதத்தை மறுக்கும் தத்துவ முறைகள், வேதத்தை ஏற்கும் தத்துவ முறைகள். வேதத்தை மறுக்கும் தத்துவ முறைகள்ல இறைவன்லாம் கிடையாது. வேதத்தை மறுக்கும் தத்துவ முறைகள் இல்ல, உலகாயுதம், சமணம், பௌத்தம். இதுதான் என்ன சொல்றதுன்னா, இறைவன்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா வேதத்தை ஏற்கும் தத்துவ முறைகள் இருக்கு. அந்த வேதத்தை ஏற்கும் தத்துவ முறைகள்ல அதுல மீமாம்சை, வேதாந்தம், அப்புறமா இந்த நம்மளுடைய யோகம், இதெல்லாம் ஒரு 6 தத்துவங்கள் இருக்கு. அந்த தத்துவம், சாங்கியம் அப்படின்னு 6 தத்துவங்கள் இருக்கு. இந்த 6 தத்துவங்கள் சொன்னா இறைவன், அதாவது இறைவன் எங்கேயுமே சொல்லல, புருஷன், பிரகிருதி, அதனுடைய குணாதிசயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் தோற்ற பொருட்களாக வந்திருக்கிறது. ஆதியிலே சுத்த வெளியாக, சாமி சொல்லும்போது தான் சொல்ற, ஆதியிலே சுத்த வெளியாக என்ற
இறைநிலை தான் தெய்வம். அதுதான் பூரணம், அறிவு, விரைவு, முத்தரமாம். சோதிக்க இயலாத சூழலைக்க நுண்ணலைகள் அதுதான் பரிணாமமா மாறுது. பரிணாமம்னா தன்மாற்றம், இயல்போக்கும் கூறுதல், பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. எப்படி இருக்கு? தோற்றங்களாக இருக்கிறது, கோள்களாக, நட்சத்திரங்களாக, அங்கிருந்து அலைவீச்சாக, காந்த அலை வான்காந்தமாக பிரபஞ்சத்துல, அப்புறம் உலகத்துல உயிரினங்களாக அப்படின்றத தத்துவ கருத்துக்களை சொல்லும் போது இறை கருத்துக்கள் போதிக்கப்பட்டது. இந்த வேதங்கள்ல இருந்த சாராம்சங்கள்லாம் கூட நிறைய பேருக்கு புரியாததால உபநிஷங்கள் வருது. உபநிஷம் என்னன்னா சீடனை அருகமத்தி இறை கருத்துக்களை போதிப்பது. உபநிஷம்னா என்ன? சீடனை அருகமத்தி இறை கருத்துக்களை போதிப்பது. அந்த காலத்துல எப்படி, அந்த காலம் என்ன தோன்றின காலத்துல என்ன ஆகுது? இறை கருத்துக்கள் தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ இறை கருத்துக்களை சொல்லும் போது சீடனை அருகமத்தி, அது கூட சிவபெருமான சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்க? ஆலமச்செல்வன் ஆலமத்தடியில உட்காந்து 6 சீடர்களுக்கு அறிவுரை சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உபநிஷங்கள்னா உப பிளஸ் திடங்கள், சீடனை அருகமத்தி இறை கருத்துக்களை போதிப்பது. அப்போ வேதம் புரியல, வேதத்தினுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லப்பட்டதற்கு உபநிஷங்கள் பயன்பட்டது. இன்னும் உபநிஷங்கள்ல புரியாத கருத்துக்கள்லாம் அந்த பிரம்மசூத்திரங்களின் வாயிலாக சொல்லப்பட்டது. இதுவும் புரியாததெல்லாம் பகவத்கீதை மூலமாக அந்த கருத்துக்கள்லாம் போதிக்கப்பட்டது. இதுதான் பிரஸ்தானத்திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறை கருத்துக்களை போதிப்பதற்காக வேதங்கள், வேதங்களுக்கு அப்புறம் உபநிஷங்கள், அப்புறம் பிரம்மசூத்திரங்கள், பிரஸ்தானத்திரயம். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக. இது என்னவா இருக்குது? சுத்த வெளி மெய்ப்பொருளில் சூழலியக்க விரிவ அலைச்சியர காந்தம் இத்தகைய காந்தம் போது இடமுக்க மின்சாரம் ரசாயனமாகும் எத்தகைய இயக்கங்கள் விண்துகளில் பருப்பொருள் நிகழ்ந்த போதும் அத்தனையும் பதிவாகும் விருப்பமாகும் வான்காந்த களத்திலே. அது என்ன பண்ணுது? இறைநிலையில் எல்லாமாக இருந்து செயல்படு. அதுதான் என்ன சொல்றாருன்னா, விண்ணென்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே வரைந்தாற்றும் உயிராம் ஜீவாத்மாதே நுண்ணணுவின் தன்மையால் அறிவடைந்து நுழைபுலனாய் இயக்க ஒழுங்காய் ஆற்றும். உண்மையிலேயே அணுச்சுழலின் அலையே காந்தம், அது உடல் முழுவதும் விரைந்து விரைவு பெற்று எண்ணற்ற உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போ. குரு என்ன சொல்றாரு? இறைவன் தான் நம் உள்ளே உயிரா இருக்கான். அது எப்படி இருக்கா? விண் என்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாற்றும் உயிராம் ஜீவாத்மா அக்தே. அதுதான் உயிர், அதுதான் ஜீவாத்மா. அதுதான் ஆத்மாவுக்கு அழிவில்லைன்னு சொல்றாரு, அதுதான் ஜீவாத்மா. அதுல என்ன ஆகுது? நுண்ணணுவின் தன்மையால் அறிவமைந்து நுழைப்புலனாய் இயக்க ஒழுங்காய் ஆற்றும். பெர்பிகாசிட்டி, நுழைப்புலனாய் அறிவுபூர்வமாக செயல்படுறது இல்லையா? அதுதான் நுழைப்புலனாய் இயக்க ஒழுங்காய் ஆற்றும். உண்மையிலேயே அணுச்சுழலின் அலையே காந்தம். அணு சுழந்து ஓடும்போது அது இருந்து வெளியேறுகின்ற இறைத்துக்குள்கள் தான் காந்தமாக மலர்ச்சி வருகிறது. அப்போ வான்காந்தம். இதே நிகழ்ச்சி நம்ம உடல்லையும் நடக்குது. அண்டத்தில் கடவுள் என போற்றப்படுபவன் பிண்டத்தில் உயரென பேசப்படுகிறான். அதேதான் இங்க நடக்குது. அப்போ இறைவனை பற்றி கருத்துக்கள்லாம் குரு நமக்கு தெளிவா சொல்றாரு. அப்பா, நீன்னு ஒண்ணுமே கிடையாது, இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமானவனே இறைவன் தான். அந்த இறைவன் அருபமானவன். அருபம், ரூபம், அருவம் என்ற 3 நிலைகள் இருக்கான். அதுதான் பக்தி மார்க்கம்னு சொல்ற சத் சித் அனந்தம். சத்தென்ற இறைநிலையே சித்தென்ற உயிராகவும் எல்லாமாகவும் இருக்கிறது. அதுதான் பதி பசு பாசம் அப்படின்னு சொல்றேன். இந்த வேதங்கள் வரும்போது என்ன சொன்ன நானே, இந்த கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டது. வேதத்தை ஏற்கும் மறுக்கும் தத்துவ முறைகள், ஏற்கும் தத்துவ முறைகள் இருக்கு. அதுல வரும்போதுதான் வேதாந்தம் தான் வேதத்தினுடைய அந்தம், முடிவு. அந்த கருத்துக்களை சொல்ற வேதம் தான் வேதாந்தம் என்பது வேதத்தினுடைய முடிவு. அந்த கருத்துக்கள்ல வரும்போது இறை கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, மதங்கள் தோன்றும். இந்த இறை கருத்துக்களை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக மதங்கள் தோன்றும். அதுக்கு முன்ன இந்த பௌத்த மதம், அப்புறமா சமணம், பௌத்தம், அதுக்கப்புறம் தான் இந்த பக்தி வழிபாடே தோன்றுது. உருவ வழிபாடே அப்பதான் தோன்றுது. கண்காது மூக்கு வைத்து கடுத்திற்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி புண்பட்ட நெஞ்சம் மேலும் புண்ணாய் போய் தவித்து திகைத்து வாழு கண்களை இங்கே நிற்போருக்கு கடவுள் தன்னை கருத்தின் வாயிலாக இயங்குவதே காலத்திற்குரிய தொண்டாகும் அப்படின்னு மகரிஷி ஒரு கவியில சொல்வார். எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லாத ஒன்றுதான் எல்லாமாக இருக்கிறது. அது ரூபம் கிடையாது, வடிவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்?
தேங்காய் படையல் திருவிளக்கு பூஜை இதெல்லாம் பண்றோம். ஏன் இதெல்லாம் தேவை உள்ள உந்தனுக்கே தேடிக்கொண்டா இவற்றை. இப்போ இறைவன் எப்படி இருக்கான்? அருவமானவன். அப்போ உருவத்தை கழித்து விட்டால் அருவம் மீறி ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் இருளன்றோ மிச்சப்படும். ஒரு நாடு அசைவாகும் இயக்கம் நீங்க பூர்ணமே மிகுதிப்படும் அன்றோ. அருவ உருவாய் இயங்கும் ஆதியை கழித்து விட்டா எல்லாம் என்ன? ஆதிதான் மீதி. அப்போ உருவின்றி தான் உருவாகும், கருவின்றி தான் கருவாகும். அப்போ இறை கருத்துக்களை உணர்த்துவதற்காக தான் அந்த காலங்கள்ல உபதேசிக்கப்பட்ட கருத்துக்கள். அதுக்குதான் வேதங்கள், உபநிஷங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. பகவத்கீதையின் மூலமாக, புராணங்கள் இதிகாசங்களின் மூலமாக இறை கருத்துக்கள் போதிக்கப்பட்டது. மகாபாரதம், ராமாயணம் அப்படின்னும் போது எப்படி உலக வாழ்க்கையில இருக்கணும், மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும். அப்போ அதுதான் இல்லற வாழ்க்கையில சொல்லும் போது அரணற்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பது இல்லாமை நன்று கொள்ளுவ பிறந்தகை சொல்லும் போது அதுதான் எல்லாமாக ஒரே கருத்து, இறை உணர்வு அறவாழ்க்கை. சாமிஜி அதுதான் சொல்லுவார். தவம் என்பது உள் பொருள் என்று இரண்டு உண்டு. தவம் அகத்தவம் உள்ளாம், தழைக்கும் அறம் புறத்தவமா. அப்போ தவம் பண்றது உள்நோக்கி பயணித்த நல்ல செயல்களை செய்து வெளியில செய்யக்கூடிய தவம். தவம் என்பது உள் புறம் என்று இரண்டு உண்டு. அதுதான் சாமி சொல்லும்போது கூட நம்ம மலவள கலையில கூட என்ன சொல்றாரு? 4 அங்கங்களாக பிரிச்சு அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேரு. அந்த தவம் பண்ணும்போது என்ன ஆகுது? மனம் தன் திறமையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்ள எடுத்துக்கொள்ளும் பயிற்சியே தவம். மனம் தன் திறமையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்ள எடுத்துக்கொள்ளும் முயற்சியே அகத்தாய்வு. மனம் தன் திறமையும் வல்லமையும் மேலும் மேலும் பெருக்கிக் கொள்வதற்காக ஈடுபடுகிறது தான் குணநலப்பேறு. அந்த பூரணத்தை, அந்த தவத்தில பெற்ற பயன்களை பூரணத்தை உணர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் முழுமையோடு செயல்படுவது அதுதான் முழுமை பேர். அதுதான் நம்மளுடைய மகரிஷி எளிமையாக இறை கருத்துக்கள்லாம் எப்படி போதிக்கிறாரு? எல்லாமாக இருக்கிற இறைவன், அப்படி இருக்கக்கூடிய இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். அதுதான் பக்திமார்கள் சொல்லும் போது பதி பசு பாசம் சொன்னாங்கன்னு சொன்ன அந்த மதங்கள் தோன்றும் போது கூட அந்த கருத்துக்களை தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மதம் வரும்போது மதத்தினுடைய நோக்கம் என்னன்னா, உணவு, உடை, இறைவணக்கம், ஒழுக்கம், உயர்வு, ஒற்றுமை, அன்பு காண தேவை. இதெல்லாம் எதுக்கு தேவை? மதம் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்கிறோம், அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், உயர்வு பெறணும், அன்பா பழகணும். அன்பும் கருணையும் தான் இறைவனுடைய தன்மை. என்ன? அன்பும் கருணை. அந்த அன்பும் கருணையும் பழக்கிறதுக்கு தான் பக்தி மார்க்கங்கள்ல முதல்ல இக்கருத்துக்கள் தோன்றின. இந்த கருத்துக்கள்லாம் தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாற்றம் காணும். இப்போ தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாற்றம் காணும்னா என்ன? யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கோம், கோட்டு சூட்டு போட்டுன்னு போய் இறை வழிபாடு பண்ணுவாங்க. அரேபியன் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்கலாம் அங்கி போட்டுக்கின்னு அந்த ஹாட் கண்ட்ரீஸ், கோல்டு கண்ட்ரீஸ். நம்ம மாறி இடத்துல வேஸ்ட். உணவு அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? உள்ள தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாற்றம் காணும். உள்ள உட்கருத்து ஒன்றே ஆகும், கழித்து பார்த்தால் மதங்களுக்கெல்லாம் முன்னே ஆகும். உள்ள உட்கருத்து என்ன? உணவு விட்டுருங்க, உடையை விட்டுருங்க, வணக்கம் முறையெல்லாம் பேதமா இருந்தாலும் கூட உட்கருத்து என்ன ஆகுது? அன்பும் கருணையும். மதங்கள் தோன்றும் போது என்ன சொல்லுது? இறைவன் இப்படி இருக்கான்றதா ஒண்ணு ஒன்னா சொல்லுது. அது என்ன? சூரியன் முதல்ல வரும்போது சிவம், சிவம் என்பது அசைவற்றது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? அதுதான் சக்தியா மலருது. அதுதான் சிவம், சக்தியுடைய சேர்க்கை தான் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள். இப்போ சக்தியின்றி சிவம் இல்லை. சக்தி என்பது, சிவம் என்பது அசைவற்றது, சக்தி என்பது இயக்கமற்றது. அதுதான் பிரகிருதி புருஷன். இந்த வேதங்கள்ல சொல்லும்போது பிரகிருதி புருஷன் சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? வேதங்கள் வரும்போது சைவம், வைணவம் வருது. வைணவம் என்ன சொல்லுது? எல்லாம் ரைட்டு, சத்தம் போடுது. அப்புறம் அதுதான் என்ன சொல்றாங்க? சுத்துது, சங்கு சக்கரம். மூணாவது சூரியன், சௌரம். என்ன சொல்றாங்க? சௌரம்னு ஒரு மதம் என்ன சொல்லுது? அப்பா எல்லாம் கரெக்டு தான், உலகத்துல சூரியன்லாம் எதுவும் நடக்காது, ரைட்டு. அப்புறம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா வந்துக்கிறே
சாக்தம், அப்புறம் கானபத்தியம். பஞ்சபூதங்கள் சொல்றாங்க இல்லையா, அதான் கானபத்தியம். அப்புறமா கந்தன், ஆறுமுகன் சொல்லும்போது காந்தம். காந்தம் தான் கந்தம். பஞ்சதன் மாத்திரைகள் இருக்கு இல்லையா, அது அதனுடைய அடிப்படையில சொல்லப்பட்ட கருத்துக்கள். இதெல்லாம் ஏன்னா அந்த காலத்துல எளிதில் அவங்களுடைய அறிவுனுடைய செயல்பாடு இப்பத்திக்கும் அப்பத்திக்கும் பார்த்தோம்னா நம்ம இப்போ விஞ்ஞான கருவிகளை கொண்டு எளிதாக விளக்க முடியும். அந்த காலத்துல அவ்வளவு நுட்பம், தொழில்நுட்பம் கிடையாது. இப்பெல்லாம் எளிதாக உணர்த்த முடியும். அந்த மெய்ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஞானம் ஆக்க ஞானம் தான் காந்தம். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையவர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டிமோதி நின்ற இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த மெய்ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமா. இப்போ இது அடிப்படை காந்தம் தான். காந்தம் தான் கந்தன் என்று ஆறுமுகனாக சொல்லப்பட்ட கருத்து. அப்போ உபதேசம் என்ன? இறை கருத்துக்களை போதிக்கப்பட்டது. அப்போ இறை கருத்துக்களை போதிப்பதற்கு யாரு வேணும்? ஒரு குரு வேணும், ஒரு சீடன் வேணும். குருவின் நினைவில் நின்று சீடன் மீது கருணையுடைய ஆசான் பதவி பற்றியவரும் தன் உயிரை சீடனுக்கு ஞான தீட்சை முறையில் பாய்ச்சுவது பொறுப்பானதும் வெற்றி அளிப்பதும் ஆகும். தீட்சை கொடுக்கும்போது எப்படி இருக்கணும்? குருவின் நினைவில் நின்று. நாமெல்லாம் நமக்கு குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள், அவருடைய நினைவில் நின்று சீடன் மீது கருணையுடைய ஆசான் பதவி பெற்றையவரும் தன் உயிரை ஞான தீட்சை முறையில் சீடனுக்கு பாய்ச்சுவது பொறுப்பானதும் வெற்றி அளிப்பதும் ஆகும். அந்த குரு உபதேசத்தை எப்படி சொல்றாங்க? வேதங்கள்ல சொல்லும் போது என்ன சொன்ன? தீட்சை, தவநெறிகள், ஆசனங்கள். அந்த வேதத்துல சொல்லும் போது இதுதான் வருது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துல என்ன சொல்றாங்கன்னா கிளாசிக்கல் யோகா அப்படின்னு அதுல சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா 3 காலங்களாக பிரிக்கிறாங்க. ப்ரீ பதஞ்சலி, போஸ்ட் பதஞ்சலி அண்ட் பதஞ்சலி அப்படின்னு பிரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வேதங்கள்ல இறை கருத்துக்கள் சொல்லப்படும் போது தவநெறி, தீட்சை, தவமுறைகள், ஆசனங்கள். ஏன்னா தீட்சையும் அடிப்படை, அதான் குரு உபதேசம். அந்த குரு உபதேசத்துல தீட்சைன்னு சொல்றாங்க. தவநெறிகள் எப்படி எல்லாம் இறைவன் அடைவதற்காக நம்ம மன ஓர்மை பெறணும், அதுக்கு என்னன்னா ஆசனங்கள் அவர் செய்யணும், அதெல்லாம் விதிமுறைகள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்தில் தான் பதஞ்சலி 2000 அந்த இருந்த சூத்திரத்தை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பதஞ்சலி முனிவரால அஷ்டாங்க யோகம் என்று சொல்லப்பட்டது. 8 அங்கங்களையுடைய யோகங்களாக சொல்லப்பட்டது. ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயம், பிரத்யேகாரா, தாரணம், தியானம், சமாதி. புறத்தூய்மை, அகத்தூய்மை. புறத்தூய்மை நீரானமையும், அகத்தூய்மை வாய்மையினால் காணப்படும். இறைவனை பற்றி ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும்னா புறத்தூய்மை, அப்புறம் அகத்தூய்மை. முதல்ல புறத்தூய்மை இன்றியமையாதது. அந்த கருத்துக்களை சொல்றாங்க. அப்போ அஷ்டாங்க யோகம், பதஞ்சலி யோக சூத்திரம். அப்புறம் வரும்போது தான் இந்த கருத்துக்கள்லாம் 16ஆம் நூற்றாண்டுல இருந்து நிறைய இந்த காலம் வரல நிறைய இறை கருத்துக்கள் சொல்வதற்கான ஸ்கூல்ஸ், டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் நிறைய வந்துடுது. அப்போ வரும்போது இது பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த போது ஒன்று தோன்றுச்சு. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டுல ராமகிருஷ்ண மடம், அதுக்கப்புறம் கல்கட்டாவில் அரவிந்த் ஆசிரமம், அதுதான் பாண்டிச்சேரியில் அங்க இருக்கக்கூடிய ஆசிரமாவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா. அதுக்கப்புறம் நம்மளுடைய 20ஆம் நூற்றாண்டுல நம்ம மகரிஷி. அந்த வகையிலே இறை கருத்துக்கள் சொல்வதற்காக, ஆன்மீக கருத்துக்களை சொல்வதற்காக குருமார்கள் தோன்றினார்கள். அந்த காலத்திலே என்ன இருந்ததுன்னா இந்த சித்தாந்த கருத்துக்கள்னு சொல்லுவாங்க, சைவ சித்தாந்த கருத்துக்கள். அதாவது இறைவன் எப்படி இருக்கிறான், அந்த இறைவன் தான் தன்மாற்றம் பெற்று பஞ்சபூதங்களாக, அததான் ஆன்ம தத்துவம் சொல்றாங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள் தான் இதெல்லாம். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும் ஆன்ம தத்துவம்னா எப்படி இருக்கு, இந்த உடம்பு எப்படி இருக்கு, இந்த உலகம் எப்படி மாறி வந்தது, விண்ணும் வெளியும் சேர்ந்தது தான் தோற்ற பொருட்கள்லாம். அப்போ விண்ணும் வெளியும் சேர்ந்து என்ன ஆகுது? முதல்ல காற்றாகுது, அதுக்கப்புறம் நெருப்பு காற்றாகுது, அதுக்கப்புறம் நீராகுது, அப்புறம் நீர் கட்டிப்பட்டு நிலமாகுது. இதனுடைய தன்மை என்ன வருது? இதனுடைய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிளாக் ஹோலா இருக்குது. ஏன்னா இறைவன் தான்
இறை துகளாவரா, அதனுடைய சேர்க்கை தான் விண்ணாவது, விண்ணுதான் மூலங்களாவது. இந்த எல்லாமே எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். திஸ் ஆர் ஆல் தி எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். இந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் தான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிளாக் ஹோல் அப்படின்னு மாறுது. இதே ஆக்ஷன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது வானத்தில். இதனால்தான் கோள்கள், நட்சத்திரங்கள்லாம் சுழண்டு கொண்டிருக்கிறது. அதுல இருந்து வருகின்ற அலைவீச்சு நமக்கு நன்மையோ தீமையோ பயப்பதாக கதிர்வீச்சு நம்ம மேல தாக்கிக்கிறேன். அது அதனுடைய அலைத்தன்மை நமக்கு தெரியும். மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், மூடுரும், மூடாடும். எந்த பொருள் மேல மோதுதோ அதனுடைய தன்மையை, தாக்கத்தை அது பிணிக்கும். நம்ம அது பஞ்சபூத நவர்த்தத்தில் பார்க்கும்போது கூட நமக்கு அதனுடைய விளக்கம் தெரியும். இப்போ குருவை பத்தி நம்ம நினைக்கணும்னா முதல்ல குருவுடைய வைர வாக்கியம் ஒண்ணு இருக்கு திருமந்திரத்துல. தெளிவு குருவின் திருமேனி காண்டு, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குரு வந்து திருவள்ளி இல்லை. அப்போ குரு தான் எல்லாவற்றையும் சொல்கிறார். முதல்ல குரு யாரு? அம்மா. பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற உண்மை அம்மா சொல்றாங்க. கிளை போல் தாய் குறித்த தகப்பன் சொல்றது அதுதான் ரெண்டாவது. அப்போ குரு என்ப முதல் குரு எங்க ஆரம்பிக்கிறார்? வீட்டுல. குரு இறைவனுக்கு மேலானவர். பெற்றோர், குரு, அரசன், தெய்வம் என்ற ஐவர் பெருமதிப்பை உணர்ந்து அறிவார் வணங்கி நலம் காண்போம். இப்ப யாருக்கு நம்ம முதல்ல வணக்கம் செலுத்தினா? பெற்றோர்கள். அவங்கதான் முதல் குருமார்கள், கண்கண்ட தெய்வங்கள். இதெல்லாம் யார் உணர்த்துறாங்கன்னா இந்த குருமார்கள் தான். ஆன்மீக கருத்தை போதித்தவர்கள் தான். அந்த சமயங்கள் வரும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா சமய குறவர்கள், சந்தான குறவர்கள் அப்படின்னு 4 பெருமக்கள் இருக்காங்க. அவங்க கருத்துக்கள் தான் ஒண்ணு ஒண்ணா தெளிவாக சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்டேஜில் வரும்போது பௌத்தம் அதெல்லாம் வரும்போது தான் மடங்கள் தான் தோன்றுது. அப்ப மடங்கள் தோன்றும் போதுதான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இறை கருத்துக்கெல்லாம் போதிப்பதாக வருது. அதுக்கப்புறம் தான் சத் சங்கங்கள், அதுக்கப்புறம் தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற விளக்கங்கள்லாம் வருது. இறைவனை எப்படி பூஜிப்பது, சடங்கு முறைகள் அதெல்லாம் இருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதுலேயே கூட வாழ்க்கையை கூட 4ஆ பிரிக்கிறது இருக்குது. அதுல இளமை, நோன்பு, இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு 4 நிலைகள்ல மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள்லாம் அவங்களால சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். அப்போ உபதேசம் என்ன? இறை கருத்துக்களை போதிப்பது. எப்படி வாழணும், இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்றெண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் வந்து பிறந்து விட்டோம், வாழ வேண்டும், ஆயுள் உள்ள மட்டும் வாழ்ந்தவர்களுடைய அனுபவங்களை தொடர்ந்து பற்றி வாழ உள்ள உரிமையோ அனைவருக்கும் பொதுவே வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும். வாழ உள்ள அனைவரும் ஒன்று கூடி வகுத்துடுவோம் ஒரு புதிய திட்டம் பலமாய் வாழ. சாமியுடைய பாட்டு என்ன சொல்றாரு? வாழ வேண்டும் என்றெண்ணி மனிதனாக வந்ததில்லை, தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்து உடலாகி இந்த உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்மனை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடி வணங்கி வாழ்த்தி வாழ்வோம். அப்போ குரு எவ்வளவு இன்றியமையாதவர். அப்போ குரு என்றவர்னா அறியாமை என்ற இருளை போக்க வந்த ஆசான். மாயை, அறியாமை என்னன்னா மாயை. நம்ம கூட தெரியும். இறைவன் வரும்போது என்ன, அதாவது களங்கங்கள் மனிதனாக வந்த போது இறைவனாக இருக்கிறான். 3 வயசு வரல என்ன சொல்ற நம்ம பிள்ளைகள் எல்லாம் கூட களங்கம் இல்லை. அதான் இறைவன் பிளஸ் களங்கங்கள் இசைக்கூட்டு மனிதன் மைனஸ் களங்கங்களாக மாற்றி இறைவனாக மாறுவதற்கான வாய்ப்புகளை தான் நாம ஈடுபடுகிறோம். இப்ப செய்கின்ற செயல் என்னன்னா, நம்மை நல்லவர்களாக மாற்றிக்கொள். வாழும் காலத்திலே நம்மளுடைய வினைப்பயனை தேகம் கொண்டாயின்னு சொல்ல அவரவருடைய செய்த வினைக்கு மாதிரிதான் நம்மளோட பிறவி எடுத்திருக்கும். பெற்றோர்கள் வழி வாழ்க்கை தொடர்ந்து பிள்ளைகள் உடல் நலமும் அறிவுமாகும். பெற்றோர்கள் நலமமைந்த மக்கள் வேண்டின் பிழை தீர்க்கும் தவமும் அறமும் ஆற்ற வேண்டும். அப்ப பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவ்வுயிர்கள் கடுத்தொடராம் பிள்ளைகளோடு இணைந்து விடும். அது இயற்கை நீதி. பெற்றோர்கள் தவமும் அறமும் மாற்றி இருந்தால் அப்பேராக்கம் பிள்ளைகளை வழி வழியாக பின்தொடர்ந்து வந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். பெற்றோர்களும் பிள்ளைகளும் கருத்தொடராம் பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றியாகும். இந்த தத்துவம் எப்படி தெரியும் நமக்கு? குரு இல்லாம நம்ம அப்படியே நானுதயம் பெற்றுட முடியும்?
முடியாது. அப்ப குரு என்பவர் நமக்கு இந்த போதனைகள் எல்லாம் சொல்றாரு. இப்படி சொல்லும் போதுதான் நமக்கு தெளிவு பிறக்குது. ஓ, எல்லாமாக இருக்கின்றவன் இறைவன் தான், நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உலகம் இயங்குவதற்கே சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரிரில் வானில் மின்மினி போல் கண்ணில் தெரிவது இவை என்ன, யார் பேரிடி முன்னல் எதனாலே, பெருமொழி பொழிவது எவராலோ, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, இதை நாம் உணர வேண்டாமோ? இதெல்லாம் எப்படி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்? யாராவது ஒருத்தருடைய அறிவுரை, ஆன்மீக பெரியவர்களுடைய அறிவுரையை தொடர்ந்து நம்ம பின்பற்றதால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நெறிப்பட்ட வாழ்க்கையாக, அதுக்குதான் புராணங்கள் இதிகாசங்கள்ல கதைகளின் வாயிலாக நம்மளுடைய சிற்றறிவு என்ற நிலையிலிருந்து பேரறிவுக்கு உயரணுன்றதுக்காக தான். அது பேரறிவாக இருக்கக்கூடிய பேரறிவாளன் அதுதான் என்ன சொல்றாங்க, பூஜ்யம். அதுதான் என்ன சொல்லும், பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலேயே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டான் அவன்தான் இறைவன். அந்த இறை கருத்துக்களை சொல்ல வந்தவர்கள் தான் இந்த குருநாதர்கள். குருநாதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்ன, தன் உள்ளுணர்வு பெற்றவர்களாக இருப்பாங்க. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் அப்படி இருக்கக்கூடியவர் தான் குருநாதர். அப்போ அவருடைய நோக்கம் என்ன, அறியாமை என்ற இருளை போக்குவது. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி மயக்கம். அதுக்கு என்ன பண்றாங்க, தீட்சை, தவமுறை. நம்ம இதை பண்ணும்போது என்ன, குண்டலினி யோகம். வித்து இடமாய் தொடங்கி ரத்தத்தில் பரவி சத்துச்சூழலாய் நரம்பில் தன் விரையை ஓங்கி வித்தை போல் மூளைதனில் விவேக உணர்வுகளாகும் சித்துதான் மனித காந்தம். சிறப்பு பெயர் குண்டலினி. நம்ம பண்ற தவத்துக்கு பேர் என்ன, குண்டலினி யோகம். உயிரின் மேல் மனம் செலுத்தி தவமேற்று வித்து இடமாய் தொடங்கி சத்துச்சூழலாய் நரம்பில் தன் விரைவு மேலோங்கி வித்தை போல் மூளைதனில் விவேக உணர்வுகளாகும் சித்துதான் மனித காந்தம். சிறப்பு பெயர் குண்டலினி. இறைவர் எங்க இருக்காரு, ஊனுக்குள் நீ நின்று உறவினரை காணாமல் நான் என்று எண்ணி நலறிந்தேன் பூரணமே. திருமூலர் என்ன சொல்றாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனொடும் பாலை. அதே திருமூலர் சொல்லும்போது, உள்ளத்திலே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடா, பள்ளம் மேடும் பறந்து திரிவாரே, கள்ளப்புலன் உள்ள கல்வி இல்லாரே. இப்ப குருநாதர் எப்படி இருக்காரு, எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறார். அப்பா, இறைவன் பிற்பட்டவன், இறைவனுடைய குணாதிசயங்கள், நாமன் உண்மை கிடையாது, இந்த உலக தோற்றத்திற்கு அவன் தான் காரணம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இறைவன் எப்படி வருவான், என் குருவாய் வந்தாய். ஏதாவது வகையில நாம யார குருவா நினைக்கிறோமோ அவர் தன்னால வந்து சேருவாரு. குரு தானாக வருவார், அதை சொல்றோம் இல்லையா. அப்ப இறைவன் தன்னால வந்து சேருவாரு. அப்ப நம்ம என்ன விளக்கம் பெறுவோம், வாழ்க்கையுடைய நோக்கம். வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, இறை உணர்வு, அப்புறமா அற வாழ்க்கை. அப்போ பிறவியின் நோக்கத்தையே சாமி சொல்லுவார், பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மையான போதும் உறவுகளின் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவுதலை பெற்ற போதும் துறவுதலை முறிவாக பெற்ற போதும் துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன் அப்படின்னு சாமிஜி ஒரு கவிதை சொல்வார். அப்படி நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நம்ம முழுமையான வாழ்க்கை வாழணும். பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அந்த வழியில நம்ம போனோம்னா அறவழியில் பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மையான போதும். அது எப்படி இருக்கணும், எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவருக்கு நீனோ தனக்கு நீனோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ துன்பம் மேறா வகையினோடு உண்மையிலேயே இன்பத்தை விளைவித்துக் கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கையே புண்ணியமாம், இதற்கு மறுநாளவெல்லாம் பாவம் என்று புத்திமிக்கோர் விளக்கி உண்டார். புத்திமிக்கோர் யாரு, ஆன்மீக பெருமக்கள், அதுதான் குருமார்கள். வழி வழியா உலகுருமார்கள் தோன்றியிருக்காங்க. இந்த உலகத்தை சொல்லும் போது என்ன கூட சொல்றாங்க, வான்கான் நல்லார் ஒரு உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. தமிழகத்தை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அமைதி பூங்கா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், சித்தர்கள் வாழ்கின்ற இடம், அதனாலதான் சித்தர்கள் அடக்கமான இடங்கள்லாம் கோயில்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த குருநாதர்களை என்ன சொல்றாங்க, மனிதனுக்கு வாழ்க்கை நெறிய இப்படிதான் வாழணும், அத சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி வரும்போது நம்ம பயிற்சி முறைன்னு வரும்போது நம்ம பயிற்சி முறை ரொம்ப எளிமையான பயிற்சி முறைகள்.
அதுதான் சாமி என்ன சொல்றாங்க, பாமர மக்களின் தத்துவ ஞானி. ஏன் பாமர மக்களின் தத்துவ ஞானி? தத்துவ கருத்துக்கள் அத்வைதத்தையும் அந்த உடற்பயிற்சி மற்ற விஷயத்துல ராஜயோக பயிற்சிகளும் இணைத்து கொடுத்திருக்கிறதால இது எளிமையான பயிற்சிகள். இதெல்லாம் நம்ம எளிமையான பயிற்சிகள், ஏறிய முறை குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்றோம். அதனால்தான் அவரு பாமர மக்களின் தத்துவ ஞானி. யாரோட பண்ணலாம், எளிய பயிற்சி முறைகள். ஆனா அந்த காலத்துல எப்படி இருக்கு, வேதம் இருந்த போது 3 குருமார்கள் சொல்லுவாங்க, அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம். அத்வைத கருத்துக்கள் என்ன, ஒன்றுதான் பலவானது. அந்த ஒன்று பலவானது சொல்லும்போது ஆதிசங்கரர், அப்புறமா மத்வர், துவைதம், ராமானுஜர், விசிஷ்டாத்வைதம். அந்த கருத்துக்கள்லாம் கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாததால் தான் கதைகளின் மூலமாக எளிய முறையில மக்கள் புரிந்து கொள்ளும் வழியில மகாபாரதம், புராண கதைகள்லாம் முன்காலங்கள்ல கோயில்கள்ல படிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, நம்ம வீட்லயே வந்துடுச்சு. டிவியில முன்னெல்லாம் சொல்லுவாங்க, ராமாயணம் மகாபாரதம்லாம் கோயில்ல தான் படிப்பாங்க, அங்கதான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, நம்ம வீட்லயே எல்லாரும் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அதெல்லாம் நம்ம வீட்லயே வந்துடுச்சு. அதான் இறை கருத்துக்கள் சொல்லப்பட்டது மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக. அதுக்கு தான் குருமார்கள் தோன்றினார்கள். அந்த வகையிலேயே நிறைய குருமார்கள் இருக்காங்க. நம்மளை பொறுத்தவரையிலும் நமக்கு இருக்கக்கூடிய குருவானவர் ரொம்ப எளிமையானவர். எல்லா இறை கருத்துக்களும் ரொம்ப மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலே பாடத்திட்டமாக, வேற ஒண்ணுமில்லை, பாடத்திட்டமாக போதனையோடு கூடிய சாதனை மார்க்கமாக இது அமைக்கப்பட்டிருப்பது நமக்கு எல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அதெல்லாம் நம்ம அதனால எவ்வளவு பயன்பட்டு இருக்கிறோம்ன்றது நமக்கே தெரியும். இப்போ இந்த நிலையில இருக்கும்போது குரு என்பவர் ஒருவனை உயர்த்துவதற்காக வந்தவர். இப்படி உயர்த்தும் போது என்ன, அதுதான் முதல் வரும்போது மார்க்கத்துல வரும்போது பக்தி மார்க்கம். அதுதான் நம்ம சொல்றோம் அறிவு நிலை படிகள் 3 அப்படின்னு சொல்றோம். அறிவு நிலை படிகள் என்ன, நம்பிக்கை, விளக்கம், ஒழுமை பேர். இப்போ நம்பிக்கை என்னென்ன, பக்தி மார்க்கம். அதை எடுத்த உடனே பக்தி மார்க்கம் சொல்லுது. முன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம், பரீட்சைக்கு போறோம்னா இப்போ கோயிலுக்கு போய் கற்பூரம் ஏற்று, பிள்ளையார் கற்பூரம் ஏற்று, தேங்காய் ஓடி நீ பாஸ் பண்ணுவேன், ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம பையனுக்கு சொன்னா நம்புவானா, நம்ப மாட்டோம். அதனால அது பக்தி மார்க்க கருத்துக்கள், அது வேணான்னு சொல்ல, பக்தி எதை நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மனம் வாழும். இப்போ அது ஏற்றுக்கொள்ளலாம், அது பக்தி மார்க்கம். அடுத்து நம்பிக்கை. விளக்கம் என்னும்போது முன்ன அது ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆன்மீக பெரியவர்கள் சொன்ன கருத்துக்களை, அருளாளர்கள் சொன்ன கருத்துக்களை, அறிஞர் பெருமக்கள் சொன்ன கருத்துக்களை ஒப்பிட்டு நோக்கிறோம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ருதி, நுட்பம், அனுபவம். ஸ்ருதின்னா நூல்களின் வாயிலாக பெற்ற கல்வி. அதாவது முன்னோர்கள் விட்டு சென்ற கருத்துக்கள்லாம் வழி வழியாக நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வேதங்கள்ல, புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது. அதுக்கப்புறம் நம்ம அந்த விளக்கத்துக்கு வரும், ஓஹோ இது சரியா, இதை பண்ணலாமா வேணாமான்ட்டு நம்ம சிந்தித்து செயல்படுவோம். அதுக்கப்புறம் விளக்கம், முழுமை பேர். முழுமை பேருன்னா நமக்கே ஆன்மீகம், அதாவது என்ன சொல்ல, அது வே டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ ஆன்மீக உயர் விளக்கம் வரும்போதுன்னா நம்ம இதெல்லாம் தியானம் எல்லாம் பண்றோம், அதெல்லாம் உணர்ந்து முழுமையாக அது விளக்கப்பதிவுக்கு வரும். விளக்கப்பதிவுக்கு வரும்போது தேவையில்லாத இதெல்லாம் தவிர்த்து விட்டு தேவையானதை கடைபிடிப்பது, அதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொன்னாங்க. பக்தி மார்க்கத்தை கூட சொல்லும்போது, நம்ம தமிழ் மறையில கூட 4 மறைன்னு சொல்லும்போது அறம், பொருள், இன்பம், வீடு, அதை அடைவதற்கான வழிகளை தான் அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதே வழிமுறைகளை தான் நம்மளுடைய மகரிஷியும் சொல்ற. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற வகையிலேயே பயிற்சிகள்லாம் எப்படி இருந்தா சரியை என்ன, கோயிலுக்கு போறது, கோயிலுக்கு வேண்டிய வேலையை செய்யுது. அதுக்கப்புறம் கிரியை என்ன, பூஜை புரஸ்காரங்கள், அப்புறம் மந்திர உச்சாரணங்கள். யோகம்னா இணைந்த வாழ்க்கை. ஞானம் என்ன, யோகம்னா இணைந்த வாழ்க்கை என்ன, அப்போ கடவுளோடு நம்ம பேசுற மாதிரி, கடவுளுக்கு நம்ம சடங்கு இதெல்லாம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்றதால இறைவனை நம்மோடு ஒன்று கலந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் ஞானம்னா அறிவு, தெளிவு.
அப்ப என்ன சொல்றோம்? முதல்ல கோயிலுக்கு போறவங்க என்ன பண்றாங்க? அடுத்தது இறைவனை என்னுள்ளே காணுதல் ஞானம். ஞானம் என்பது அறிவின் தெளிவு. சாமிஜி அதையும் சொல்றாரு. அறிவுக்கு அறிவு அடிமையாவதே பக்தி, அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம், அறிவை அறிவால் அறிந்த நிலையை முக்தி, அறிவறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். ஞானம் என்னன்னா அறிவின் தெளிவு. எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் இதிலும் இயங்குகின்ற சக்தி கண்ட நிலையே முக்தி. முக்தி பெறுவதற்கான வழி சொல்லப்பட்டது. முக்தி பெறுவதற்கான வழி என்னன்னு? இறை உணர்வு அற வாழ்க்கை. எல்லாவற்றிலும் இறைவனை காணுதல், தோற்றப் பொருட்கள் அனைத்திலும் இறைவனை காணுதல். அப்ப என்ன சொல்றாங்க? ஆன பொருட்கள் அனைத்திலும் இறைவன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கான்? உருவங்கள் கோடான கோடியாய் அவை உள்ளும் புறமுமாய் ஊடுருவி நிறைந்து இயங்கும் ஒரு சக்தி, அறிவாம் இயற்கையாம் தெய்வம். இப்ப உயிரிருந்தால் அறிவறியும் உலகங்கள்லாம் உயிர்க்குள் இருக்க காணும். உயிரறியா அறிவு நிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும். உயிரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா எல்லா உயிர்களிலும் இருப்பவன் இறைவன். அப்ப பாகுபாடு வருமா? வராது. அப்ப என்னவோ மேலோங்க அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு, அன்பும் கருணையும் மேலோங்க. மாயை என்ன? உள்ளத்து கற்பனையும் புலனைந்தின் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்ட நிலையை மாயை. அதான் மாயை விலகும் ஆணவம். அந்த ஆணவத்திரை தான் மாயை. மாயை விலகும். அதுதான் முக்களங்கங்கள், ஆணவம் கண்மம் மாயை. இதெல்லாம் யாரால நம்ம பனி, அதாவது சூரியனை கண்ட பனி போல் விலகுது? குருமார்களுடைய சேர்க்கையால. குருமார்கள் எந்த சேர்க்கையால? தன் உயிரை சீடனுக்கு ஞான தீட்சை முறையில், அது தீட்சையில கூட நம்ம சொல்றோம், குருபதேசத்தை கூட இதை கூட சொல்லணும். குருபதேசத்துல என்ன சொல்றோம்? உபதேசங்கள் 3 விதமான 7 விதமான உபதேசங்கள் இருக்கு. சில சமயங்கள்லாம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை பொறுத்தவரை சாமிஜி 3 விதமான தீட்சை முறை. குருபதேசம்னா தீட்சை, தவநெறி, அப்புறமா ஆசனங்கள். வேதங்கள்ல சொல்லப்பட்ட கருத்து தீட்சை, தவநெறி, ஆசனங்கள். அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இங்க வரும்போது குருபதேசத்துல குருபதேசம் 3 முறைகள்ல கொடுக்கப்படுகிறது. தொட்டு கொடுக்கறது, அப்புறம் ஸ்பரிச தீட்சை, சச்சு நயன தீட்சை, ஞான தீட்சை, 3 இருக்கு. முதல்ல தொட்டு கொடுக்கறது. அன்னவர் அமர்த்தி ஆகினை சக்கர அசைவில் சுழலில் என் மனதை நிறுத்தினேன், என் மனம் ஓர்மையில் நிலைத்து நின்றது அப்படின்னு அந்த கவி ஆரம்பிக்கும். முதல் ஆகினை. அப்ப இவன் ஆகினை என்ன சொல்றான்? உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தியானது குருவர்களாலோ குருவருடைய அருள் பெற்ற ஆசிரியராலோ முதுகுத்தண்ணீர் வழியாக மேலேற்றப்பட்டு பிடரி வழியாக வந்து ஆகினையில் மையம் கொள்ளும் போது குருவிடன் உடல் விரல்பட்ட உடனே அங்கு ஒரு குறுகுறுப்பும் சிறு உணர்வும் தோன்றும். ஒருமையுடன் உற்று உற்று நோக்கி வந்தால் உள்நாட்டம் உனக்கும் பழக்கமாகும். அப்போ குரு தொட்ட இடத்துல ஒரு குறுகுறுப்பு சிறு உணர்வு தோன்றும். உற்று உற்று பார்த்து வந்தால் உள்நாட்டம் உனக்கும் பழக்கமாகும். அப்போ நமக்கு அந்த பழக்கம் வந்துடும். அந்த பழக்கத்துல என்ன சொல்றாங்க? கருதவத்தில் ஆரம்ப சாதகர்கள் கர்மஞான கருவிகளை இயக்கும் போது இது நம்ம கர்மம் எப்படி இருக்கணும்? நாம ஆகினையிலே இருக்கணும், பூர்வ மத்தியில் நிறைவில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நம்ம தீட்சை கொடுக்கும்போது என்ன சொல்றோம்? பூர்வ மத்தியிலே நினைவை செலுத்து. கருதவத்தில் ஆரம்ப சாதகர்கள் கர்மஞான கருவிகளை இயக்கும் போது பூர்வ மத்தியோடு இருத்தல் அவசியம். பொறுபலன்களை இம்முறையில் இயக்கிவிட்டால் அருவநெறியின் பூரணத்தால் நான் ஒன்றென்றும் அநேக வடிவங்களில் நான் பலவே என்றும் ஒருமை தத்துவம் உணரும் ஆற்றலோடு உடலில் சுழல்கின்ற ரத்தம் சுத்தமாகும். அநேக வடிவங்கள்ல நானும் ஒண்ணு, அருவமா இருக்கிறது தான் எல்லாமா இருக்கு, ஒன்றுதான் பலவாக இருக்கிறது. இந்த உண்மையை நான் விளங்கிக் கொள்வேன். இதெல்லாம் நம்ம சாதாரணமா தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இறைவன் யாரா வந்திருக்காரு? குருவா வந்தார். எப்போ வந்தாரு? சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன், என்னையே உள்ளுள் காட்டி உள் நிறைந்த அறிவாய் நின்றாய். நீதான் என்னுடைய அறிவாக இருக்கிறார். எல்லா இடத்துலயும் குருமார்கள்லாம் யார் அனுப்புறது? குருமாறு இறைவனே என் குருவாய் வந்தாய். எப்ப பண்றோம்? சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே எள்ளுள் காட்டி உள் நிறைந்த அறிவாய் நின்றாய், முன் செய் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். குரு என்பவர் எதுக்கு நம்ம வழிகாட்டுறாரு? பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு. பிறவி என்ப பெருங்கடல், சம்சார சாகரம், இதுல இருந்து நீங்குவதற்கான வழிமுறைகள் தான் சொல்றாங்க. நல்லவனாயிரு,
இந்த நல்லவனா இருந்தாலே போதும். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நல்லவனா பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நல்லவனா எடுத்துட்டோம்னா அதை விட சிறப்பானது வேற எதுவுமே இல்லை. அறம்னா அற வாழ்க்கையிலான ஒழுக்கம், கடமை, ஈகை தானே தவிர பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் அதுல இல்லை. இறை நோக்கிய பயணத்துல இறை கருத்துக்களை உணர்ந்து கொள்வது. அன்பும் கருணையுமான இறைவன் பற்றற்றவன். அது எப்படி இருக்கான்? பரவழியாய் பறந்து பிரிந்துள்ள பரம்பொருளே பற்றற்ற தெய்வமன பற்றினேன் உணர்ந்தேன் சிரமமைந்து சிந்தனை சீரமைத்த பேத்தால் சிறப்புடைய வேறென்ற சீரையக்கம் கண்டேன். நான் என்ற சித்தல்லையை நான் கிடந்த போது நான் நீயா நல்லியல்பு கோர்தரம் உணர்ந்தேன். கரம் குவித்தேன் நான் நீ இரண்டும் ஒன்றே களங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவிலே. இதெல்லாம் யார் சொல்றாரு? குரு. நமக்கு நம்ம இந்த பாட்டுலாம் யார் சொல்றாரு? நம்ம மகரிஷி. இது மூலியமா அந்த கருத்துக்கள்லாம் சொல்றாரு. அப்போ இறைவன் எப்படி இருக்கான்? உயிராக, அறிவாக, மனமாக, எல்லாமாக இருக்கக்கூடியவன். அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகண்ட பேரண்டத்தில் அடங்கியுள்ளவற்றை பொறி ஐந்தின் புலனைந்தின் இயக்க ஆற்றல் மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். நெறி பிழந்து மனிதன் ஆற்றும் வினையே அதன் விளைவை நீயேதான் கருமையை திழுத்து நுண்மையாக்கி ஏற்றனால் விரித்து இன்பத்துன்பமாய் மலர்த்தும் உன் இறை நீதி கண்டேன். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கறது? அப்பா நீ செய்யற செயலுக்கு விளைவு இருக்குதுப்பா, இதோட போயில்ல. இந்த விஷயம்லாம் நமக்கு எப்படி தெரியும்? பெரியவர்கள், குருமார்கள் சொல்லும் போதுதான் இந்த விஷயம். இப்ப நம்மளை பொறுத்தவரை இது எளிமையா யாரால சொல்லப்பட்டது? நம்மளுடைய குரு வேதாத்திரி மகரிஷால். தத்துவங்கள்ல சொல்லும் போது வைணவ சம்பிரதாயங்கள் அப்புறமா சைவ சம்பிரதாயங்கள்ல இருக்கு. திருக்கைலாய பரம்பரையில வரும்போது அவங்க தத்துவங்களை சொல்றாங்க. அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்காக மகிழ்ச்சியால இந்த தத்துவங்கள்லாம் எளிமையாக்கப்பட்டது. அங்க சொல்லும்போது கபிலருடைய சாங்கிய தத்துவம் அப்படின்னும் போது அந்த சாங்கியம் தான் முதல்ல சாங்கியம், மீமாம்சை, வேதாந்தம், அப்புறம் யோகம் அப்படின்றதுலயே 6 வேதத்தை ஏற்கும் தத்துவம். அப்போ அதெல்லாம் சொல்லப்பட்ட கருத்து திருக்கைலாய பரம்பரைன்னு சொல்லுவாங்க. திருக்கைலாய பரம்பரைன்னா சிவன் தான் எல்லாமாக இருக்கிறார், அந்த பரம்பரைக்கு தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்றது. அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் அந்த 96 தத்துவங்கள். அதாவது ஆன்ம தத்துவங்கள், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்னு போய்கினே இருக்கும். அவ்வளோ கருத்துக்களையும் பொதிந்து கிடக்கிற வேதங்கள்ல பொதிந்து கிடக்கிற கருத்துக்கள்லாம் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன் அப்படின்னு சுவாமி சொல்லுது. வேதத்தை யான் படித்ததில்லை, படிக்கலாம் கூட வேதத்தின் உட்கருத்தா என்னை கண்டேன். அப்ப சாராம்சமாக சுருக்கி எப்படி மனமானது கருமையத்துல சுருக்கி இருப்பாக வைத்திருக்கிறதோ, ஏற்ற நாள் விரித்து மலர்த்தி இன்பத்துன்பமாக காட்டுகிறதோ, அந்த மாதிரி இறை கருத்துக்கள் பொதிந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை புராணங்கள் இதிகாசங்களின் வாயிலாக மக்களுக்கு ஆன்மீக பெரியவர்களால் சொல்லப்பட்டது. வேதங்கள்ல இருந்தது, உபனிஷங்கள்ல இருந்தது, பகவத்கீதையில இருந்தது, எல்லாமே கதைகளின் வாயிலாக சொல்லப்பட்டது. அதை நம்ம மகரிஷி எளிமைப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கைக்கு போதனையோடு கூடிய சாதனை மார்க்கமாக இறை உணர்வு, அற வாழ்க்கை ரெண்டே தான். வாழ்வின் நோக்கம்னா இறை உணர்வு, அற வாழ்க்கை. அப்போ காலந்தோறும் மகான்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக மகான்கள் ஏன் தோன்றுறாங்க? அருளாளர்கள், ஆன்மீக பெரியவர்கள், தன்னலம் கருதாது இந்த உலக நன்மைக்காக அவங்கள சொல்லும்போது அவதார புருஷர்கள் சொல்றாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்களுடைய கருத்துக்கள் தான் நம்ம பக்தி மார்க்கங்கள்ல அதை வழி வழியா பின்பற்றி வராங்க. பக்தி மார்க்கத்திலே இருந்து ஞான மார்க்கத்துக்கு வரும்போது, அறிவின் தெளிவு வரும்போது சில சடங்கு முறைகள்லாம் தேவையற்ற முழு முதலே தெய்வம் என்று பாடுகிறாய், தேங்காய் படையம், திருவிளக்கு, தெய்வம், இதெல்லாம் எதுக்கு? தேவையை உள்ள உந்தனுக்கே தேடிக்கொண்டாய், இவற்றை தெய்வ நிலையோடு தூக்கும் முறையே படை. அதாவது ஒருத்தர் என்ன சொல்றான், நாரதர் கேட்கிறாரு, இப்போ உன்னுடைய திருநாமத்தை கடவுளாண்டு, உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்லிக்கினே இருக்கிறேன் நாள்தோறும், நாராயணா நாராயணா நாராயணன்னு. நம்ம கூட வீட்டுல கூட என்ன சொல்லுவான், சும்மா தொண்ணு பேசாத. அதே ஒரு விவசாயி ஏற்கலப்பை தூக்கி போட்டு நாராயணா அப்படின்ட்டு ஏற்கலப்பை தோல்ல தூக்கி போட்டுன்னு அவன் பாட்டுக்கு தொழிலுக்கு போறான்.
இந்த 2 நிகழ்ச்சியும் ஒப்பிட்டு கேட்கிறாரு, யார் சிறந்தவர்? நாரதர் கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீ சிறந்தவன் தான்பா, உன்னை விட சிறந்தவர் அந்த உழவன் தான்பா. ஏன்னா நீ இந்த திரிலோக சஞ்சாரி. நாரதர் கழகம் நன்மையில் முடியாந்தா கூட நாரதர் கழகத்துக்கு வித்தானவர். ஆனா உழவன் என்ன பண்ணுவான்? உழைப்பிற்கு பெயர் போனவன். ஒருபடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பார் பதில் உலகுக்கு தந்து. உலகத்துக்கு அவனால தொண்டு இருக்கு. அதனால அவன் தான் உன்னில் மேலானவன். இந்த கருத்துக்கள்லாம் எப்ப நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்? நம்ம உண்மையிலேயே ஒரு குருமாரை, ஒரு குரு நமக்கு கைவர பெற்றால்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த வகையிலேயே நமக்கு ரொம்ப நம்மெல்லாம் பாக்கியசாலிகள். அது என்ன சொல்றாங்க பெரியவங்க கூட என்ன சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, மாதா பிதா செய்த புண்ணியம் தான் மக்களை காப்பாற்றும். அவங்க என்ன நினைச்சாங்களோ, ஆன்மீக நான் பெரிய ஆளாகணும், நான் இந்த சாமி, நான் ஆன்மீகத்துல உயர்வு பெறணும் அப்படின்னும் போதுதான் அந்த உயர்வுக்கான பாதையை தான் குரு தானாகவே வருவார் அப்படின்னு சொல்றாங்க. குரு உபதேசம் என்பது என்ன? குரு என்பது அறியாமை என்ற இருளை போக்குவது. அறியாமை என்னன்னா அறியாமை, அதுதான் மாயை. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயமயக்கம், 3 தான். அப்ப உபதேசம் என்பது இறை கருத்துக்கள். இறை கருத்துக்கள் எதற்கு? வேதங்கள்ல பொதிந்து காணப்படுகிறது. வேதங்கள் எப்படி தோன்றுச்சு? சுமார் 20 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய வெடிப்பு பிரபஞ்சத்தில் தோன்றி அதுல இருந்து உட்கரு சிதறி அதுல இருந்து பருப்பொருட்கள்லாம் சிதறல் தான் நட்சத்திரங்களாகும், கோள்களாகும், விண்மீன் திரள்களாகும் பிரபஞ்சமாக இருக்கிறது. பிரபஞ்சத்துல என்ன இருக்குது? அந்த சுத்த வெளிதான் எல்லாமாக இருக்கிறது. அதுதான் காந்தமாகும் மலைச்சு. அதான் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்றோம். இருப்பா இருக்குது, இயக்கமா இருக்குது, அனைத்தையும் தன்னுள்ளே காத்து ரட்சித்து கொண்டு ஈர்த்து கொண்டு இருக்கிறது. ஏலமாக ஒரு ஆயுளை நிர்ணயித்து அதுதான் பண்ணும். இதெல்லாம் யார் உணர்த்துறாங்க? குருமார்கள் தான். அதுக்குதான் என்ன சொல்றாங்க? வாழும் காலத்திலே நல்லவனாக வாழ்ந்து மீண்டும் பிறவாத ஒரு நிலையை பெறுவதற்கான வழிகளை குருமார்கள் சொல்றாங்க. வீடு பேரு, முக்தி, மோட்சம். ஆனா நம்ம சர்வசாதாரணமா போட்டுறோம். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெறணும்ன்றது நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணோம்? மோட்சம் எய்தினார் அப்படின்னு போடுவோம். அவ்வளவு சீக்கிரம் மோட்சம் எழுதிட முடியுமா? முடியாது. சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுச்சம். அவருடைய வினைப்பதிவுக்கு ஏற்ற வகையில தான் உயிரானது பிரிஞ்சு சக்தி களத்துக்கு போகும். அதனால அவ்வளவு எளிதான அந்த வார்த்தையினால உடனே சிவலோக பதவியை அடைந்தா இதெல்லாம் போக முடியாது. அதுதான் அது பெரிய சப்ஜெக்ட். பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரிழந்தலை சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் புரிந்து கிடக்கின்ற கருத்துக்கள்லாம் இறை கருத்துக்கள் தான். இறைவன் எப்படி வந்திருக்கான் அப்படின்றாங்க. அப்போ இந்த உலகமே என்ன ஆனது? இறைமயமானது, அன்பும் கருணையமானது, பாரபட்சம் இல்லாதது. அதுதான் சொல்றாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுதல். இறைவனுக்கு நம்ம ஏதாவது தொண்டு செய்யணும்னு நினைச்சா என்ன பண்ணும்? ஒரு ஏழைக்கு, பசித்தவனுக்கு உணவு கொடு. நம்ம யாருக்கு உணவு கொடுக்குறோம்? சாப்பாடு போடுறோம். பசித்தவனை போய் சாப்பிட்றாங்க. வசதி மிக்கவர் தான் போறாங்க. பசித்தவன்லாம் என்ன பண்றான்? காசு கொடுங்க. அவனாண்ட சாப்பாடு கொடுத்தா கூட என்ன சொல்றாங்க அவங்க? வேணாம் ஐயா, எனக்கு காசு கொடுங்க. ஏன்னா சாப்பாடு ஒண்ணுதான் போதும் என்ற மனம் வரும். மற்றதுக்கெல்லாம் போதும் என்ற மனம் வர அளவு முறை வராது. அதனால காலம் மாறி போச்சு. இந்த மாதிரி காலங்கள்ல இந்த ஆன்மீக கல்வி மிக மிக இன்றியமையாத கல்வி. இந்த ஆன்மீக கல்வியில உயர்வு பெற்றாங்கன்னா அவங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். இன்பமயமே எங்கும், இன்முகமும் இன்னைய சொல்லுன்னு சொல்லுவார் சாமி. பண்பாடு மலரும். பண்பாடு மலருன்னா என்ன? பண்பாடுன்னா ஒண்ணுமே இல்லை, இயற்கையோடு ஒட்டி வாழ பழகுங்கிற நச்சுந்தல். அதுல என்ன சொல்றான்? அகிம்சை, உண்மை, நேர்மை, வாய்மை, தன்னடக்கம், பணிவு, துணிவு, விடாமுயற்சி, தற்பெருமையின்மை, இன்முகம் இனிய சொல், நல்லதையே காணுதல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பண்பாடு மலர்ந்துச்சா இல்லையா? இறை கருத்துக்களை சொல்லும் போது நமக்கு மேல ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் நம்மளை பார்த்துக்கினே இருக்காரு அப்படின்னு முன்காலங்கள்லாம் பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. இப்ப அதெல்லாம் சொன்னா நம்புவானா? கண்ணு குத்துருவாரு சாமி. அதெல்லாம் நடக்காது. ஆனா இந்த கருத்துக்களை சொல்லலாம். பண்பட்ட மனம், நல்லவனா இருக்கணும், அகிம்சை, உண்மை, நேர்மை, வாய்மை, தன்னடக்கம், பணிவு, துணிவு, விடாமை. துணிவு இருந்தா தானே, முயற்சி பண்ணாதானே நம்ம வாழ்க்கையில வெற்றி முடியும். கடவுள் நீங்க என்னதான் வணங்கினா கூட அவருக்கே கஷ்டமாச்சே. அவர் என்ன பண்ணுவாரு? அப்பா அவனுக்கு புத்தியை கொடுத்துட்டேன்,
நீ அதை கொண்டு உயர்வுக்கு. அதுதான் அவர் சொல்றாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது கையை அப்படி காமிச்சிட்டாரு, உனக்கு அருள் கொடுத்துட்டோமா, நீ அதை வச்சு இப்போ வச்சுக்கோ, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்போ இறைய ஆற்றல் நமக்கு இருக்குது. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சாதான் கடவுள் 10 அடி. இந்த வழியை கொடுத்தவங்க தான் நம்மளுடைய குருமார்கள். காலந்தோறும் நான் சொல்றேன் இல்லையா, அருளாளர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் தமிழகம் என்னும் போது நிறைய அருளாளர்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள் காலந்தோறும். அதனால நம்ம அந்த வகையிலேயே நமக்கு அந்த குருவானவர் ரொம்ப எளிமையான குரு. அந்த குருமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சாதாரணமா அவங்க வாரிசுகளை நியமிப்பாங்க இல்லையா. இங்கே அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே ஆசிரியர் பெருமக்கள். நாமளே குருவின் நினைவில் நின்று தீட்சை கொடுக்குறோம் இல்லையா. அத்தகைய உயர்வுக்கு வழிகாட்டியவர் நம்மளுடைய குரு. அதனால்தான் பாமர மக்களின் தத்துவ ஞானி. எளிய முறை பயிற்சிகள், ராஜயோக பயிற்சிகள்லாம் இருக்கிறதால, மூச்சு பயிற்சி, அப்புறம் உடற்பயிற்சி, இதெல்லாம் இருக்கிறதால உடலை வலிமையாக்குவது, நோயின்றி நலமாக இருத்தல். அப்ப உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், சமுதாய நலம், கருமைய தூய்மை, இதெல்லாம் இங்க வந்த பிறகுதானே நமக்கு புரியுது. சாதாரணமா நமக்கு இதெல்லாம் புரியுமா? புரியாது. இவ்வளவு விஷயங்களையும் குருமார்கள் தான் சொல்றாங்க. குறிப்பாக நம்மளை பொறுத்தவரையிலும் நமக்கு கிடைச்ச குரு ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர், எல்லா சிறப்புக்கும் உரியவர், நம்மளுடைய உயர்வுக்கு உறுதுணையாக நிற்பவர். அது கூட துரியாதீதம் தவம் பண்ணும்போது என்ன சொல்றாரு, உங்களுக்கு துரியாதீதம் வரலன்னா என்ன நினைச்சிங்க, என்னுடைய தவ ஆற்றலும் உங்களுக்கு உடன் இருந்து வழிகாட்டியாக இருந்து வெற்றி அளிக்குமாக அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்மளுடைய குருவுடைய உயிர்கலப்பு இருக்கிறதால துரியாதீதம் பண்ணும்போது இதனுடைய சிறப்புகள்லாம் விளங்கும். எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நம் மனம் மாறிவிடும். அத்தகைய வகையிலே நம்மளுடைய மகிழ்ச்சியுடைய பெருமையும் நம்ம போற்றி அந்த வழியில நம்ம பயணிக்கிறதால நம்ம வாழ்க்கை இன்பமயமாக மகிழ்ச்சியாக மன நிறைவோடு இருக்கிறதுக்கு மகிழ்ச்சி தான் அடிப்படை காரணம். அதனால குருமார்களுடைய நோக்கம் என்னன்னா, எந்த குருமாரா இருந்தாலுமே அந்த குருவை பின்பற்றியவர்கள் உயர்வு பெறணும். அதோடு இல்லாம அவங்களை சார்ந்தவர்களுக்கும் உயர்வு பெறுவார்கள். அதுதான் நல்லார் ஒருவர் உழைறையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னேன். ஒரு ஊர்ல மழை பெய்யல, அப்போ எவ்வளவு சாமியார்கள்லாம் வந்து சொல்லி பார்த்தா ஒன்றும் நடக்கல, ஏதோ இதெல்லாம் யாகங்கள் அது இது நடத்தினாங்க. ஒரு சாமியார் மட்டும் வந்தாரு. அப்போ என்னப்பா இந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லையே, இல்லை பச்சை பசையெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாங்க, எவ்வளோ சாமியாருங்களாம் வந்தாங்க, மழை பெய்யலைங்க, இதெல்லாம் முயற்சி பண்ணாங்க. இல்லை, சரி நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்ப்பா, நீங்க வாங்கப்பா. இவங்கள போயிட்டாங்க, சரி பார்க்கலாம், சாயந்தரம் வாங்க பண்ண. சாயந்தரம் வந்தாங்க. வரும்போது ஒண்ணுமே மழைக்கான அறிகுறியே இல்லை. ஒரே ஒரு நபர் மட்டும் குடை கொண்டு வருதாரு. அப்போ கருமேகங்கள்லாம் சூழ்ந்தது, கட 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 தப்ப தப்பதும் மழை பெய்யுது. அதான் என்ன, ஒருவருடைய எண்ணம் அந்த மழை பெய்யணும் ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அது தன்னால் நடக்கும். அந்த சக்திக்கு வலிமை வந்துடுது. அதுதான் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒருத்தர் கொடை கொண்டார் இல்லையா, கொண்டாந்தார் இல்லையா, அன்னைக்கு மழை கட்டாயம் அவர் உண்டு, அவர் கொண்டாந்தார். ஒண்ணுமே வெளிச்சமா இருந்த ஒரு இது கருமேகங்கள்லாம் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் நம்ம மனம்தான் அடிப்படை காரணம். நம்ம மனசை அது நடக்கும்னு நினைச்சா கட்டாயம். அப்போ இறைவன் நமக்கு உறுதுணையாக இருப்பான் என்பதற்கு நம்முடைய குருமார்கள்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருந்து கூட நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே குரு உபதேசத்தினுடைய சிறப்புல நம்ம மகரிஷியினுடைய பணி நமக்கு அவருடைய செய்த நன்மைகள்லாம் நம்ம உணர்ந்து அதை நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுத்து நம்ம பயன்பெறணும். நன்றி, வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக ராஜாராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ராஜாராமன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல் பேசுறேன். சொல்லுங்க. ஐயா, அருமையான 1 hour ப்ரோக்ராம் கொடுத்தீங்க. குரு உபதேசம் நல்லா இருந்தது.
எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த காலத்துல குருகுலத்துல 5 வயசுல குழந்தைகளை கொண்டு குருகிட்ட சேர்த்துருவாங்க. அவர் ட்ரைனிங்லாம் கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து பண்ணுவாங்க. அப்ப ஆமா அவங்க உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுவாங்க, மந்திரங்கள் மூலம் சொல்லுவாங்க. ஆனா மனவளக்கலையில குரு உபதேசங்கிறது அப்படி ஒன்றும் இருக்கிறதா தெரியல. பாடங்கள் தான் இருக்கு, தீட்சை பயிற்சி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் குரு உபதேசமா? ஆமாங்கய்யா, இதுதான் குரு உபதேசம். உபதேசம் என்ன, நல்ல கருத்து. நம்ம கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ, என்ன எனக்கு உபதேசம் பண்ண வந்துட்டியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நல்ல ஆமா. கருத்துக்களை சொல்லும் போது அதுதான் உபதேசம். அந்த காலத்துல மனன கல்வி, அந்த காலத்துல படிப்பு கிடையாது, ஏட்டு கல்வி கிடையாது. ஆ, சொல்லுவாங்க குரு உச்சரிப்பாரு, அந்த மந்திர உச்சாரணங்களை காதுல வாங்கி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறோம். கூத்துல ஒரு ஆ, நாடகம் கூத்துல நடிக்கிறான்னா மனசுல இருந்து சொல்லுவான். ஆனா ஆ, எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. ஆ, ஆனா எல்லா கருத்துக்களும் போதிக்கப்பட்டது. அந்த கருத்துக்கள் தான் அவங்க நடிச்சு காமிச்சாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம்பா, உயர்வு ஆ, பெறலாம், ஒழுக்கமா ஆ, வாழலாம், அன்பா ஆ, வாழலாம். வேதங்கள்ல சொல்லப்பட்ட கருத்து உண்மை. அதுல இருந்து நம்ம கொஞ்சம் தெளிவு பெறத்துக்காக தான் ரொம்ப ஆ, எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆ, பாடங்கள்லாம் பாடத்திட்டம் வேற ஒண்ணுமே இல்லை. வேத கருத்துக்கள் இருக்கு, வேதம் நம்மளால படிக்க முடியாதுன்றதால ம், உபனிஷங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக உபனிஷம் வந்துச்சு. ஏன்னா வேதத்துல எல்லாம் படிக்க முடியாது, நீங்க உபனிஷத்தை சொல்ற கருத்தையாவது காதுல வாங்கிக்க, கற்றலின் கேட்டலே நன்று இல்லையா? அப்ப ஆமா. காதுல வாங்கிக்கிறது நமக்கு புரியுமே என்றதுக்காக அந்த மாதிரிதான் நம்மளுடைய மகரிஷி பயிற்சியோடு கூடிய சாதனை ஆ, மார்க்கம். இதை நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நீ சும்மா காத்துல விட்டுறக்கூடாது. நான் சொல்லி கொடுத்ததை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடக்கூடாது, ஆ, பழக்கப்படுத்த. உங்களுடைய வாழ்க்கை தத்துவமாக அதை பழக்கப்படுத்தீங்கன்னா உங்களுடைய உயர்வு நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம உடற்பயிற்சி எல்லாம் டெய்லி பண்றோம், டாக்டர் ம். போறோமா? இல்ல போகல, நல்லாதான் இருக்கும். அதுதான் அது மாதிரிதான் அந்த காலத்துல சொன்னாங்க, பக்தி மாதிரி சாமி கும்பிடுப்பா, உன் ம், மனசு தெளிவா இருக்கும், நீ நோய் இல்லாம இருப்ப, சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அந்த கருத்துக்கு தான் ம், இப்ப எளிமைப்படுத்தப்பட்டு கல்வி முறையாக வந்திருக்கிறது. எல்லாரும் படிக்கிற மாதிரி கல்வியா வந்திருக்கு. அந்த காலத்துல ஒரு ம், சிலர் தான் படிக்க, ஏன்னா அறிவில் சிறந்தவர்கள் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இப்ப அது கிடையாது. கொஞ்சம் மாறி ம், வந்து எல்லோரும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம் என்ற வகையில சிறப்பு. அதான் குரு உபதேசம். குருன்னா கருத்துக்களை போதிப்பது, நற்கருத்துக்களை போதிப்பது ஆ. உபதேசம். ஓகே, அது அதான் அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சரோஜா கிருஷ்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோமா, மைக் ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்கம்மா. சரோஜா அம்மா. சொல்லுங்க. ஐயா முதல்ல பழனியிலையும் இதுலயும் பிள்ளையார்பட்டியிலயும் அந்த குரு உபதேசம் சொல்லுவாங்கல்ல, அர்ச்சகர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, ஆமா அது மாதிரி கிளாஸ் வச்சு நடத்துறாங்க. அவங்க இதெல்லாம் மந்திரங்கள் ஓமங்கள் எல்லாம் சொல்லி அதை நடத்துறாங்க. நம்ம குரு இது மாதிரி சொல்லி இருக்குதாங்க. அவங்க கோயில் அர்ச்சகர்கள் அது மாதிரி சொன்னா அவங்க யாகம் ஓமம் எல்லாம் வச்சு அவங்க இதுதான் சொல்றாங்க. அவங்க சொன்னா இங்க வர மாட்டேங்கிறாங்க. நம்ம மனவளக்கலைக்கு வாங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. இது அதுக்கு இதுக்கு என்னையா வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்குது, நான் சொல்றேன். அதுக்குதான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 நிலைகள் சொன்னேன். சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது ஆரம்பத்திலிருந்து உயர்வு பெறத்துக்கு போறது. அதுதான் மடங்கள் மூலமாக வருது. மடங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மடங்கள்ல என்ன பண்ணா அந்த கல்வியை கத்துக் கொடுக்குறாங்க. இறை கல்விகள்லாம், வேதங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணோம். அதெல்லாம் கடுமையான பயிற்சிகள், சடங்கு முறைகளுக்கு பயன்படுது. ஆனா நம்மளை பொறுத்த ஒரு தனி மனிதனுடைய அமைதிக்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள் மிக எளிமையானது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமுதாயத்திற்காக ஒரு கோயில்ல போய் அந்த மந்திரம் ஓதுறது, அதுக்கப்புறம் சடங்கு முறைகள்லாம் பண்றது, அதுக்கான கல்வி அவங்க சொல்லித்தராங்க. நமக்கு அது தேவையில்லை. ஆனா அது உயர்வான கல்வி இல்லைன்னு சொல்ல. அது சமுதாய மேம்பாட்டிற்காக ஒட்டுமொத்தமா அளிக்கப்படுகின்ற கல்வி. இது தனி மனித உயர்வுக்காக அந்த ஒரு மனிதனுக்கு என்ன போதுமோ அந்த அளவுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள். அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்து தான் அது. வேதம் என்ன சொல்லுது? அன்பும் கருணையும், வேற ஒண்ணுமே கிடையாது. வேதத்தினுடைய உட்கருத்து என்னன்னா 2 தான், அன்பும் கருணையும், இறைநிலை உணர்வு, அறவாழ்க்கை. அதான் எல்லா மதமும் சொல்லுது, எல்லா வேதத்தினுடைய சாராம்சம் அதுதான் சொல்லுது. அவங்களுக்கு என்ன கல்வி முறை அமைஞ்சிருக்குன்னா அந்த மாதிரி வழி வழியா பாரம்பரிய கல்வி அவங்களுக்கு வேதங்கள்லாம் மடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. மாணவர்கள் அங்க தங்கி பயிலணும். உண்டு உறைவிடம் கல்வியாக இருக்குது. ஆனா நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய உயர்வுக்கு எது அடிப்படை தேவையோ அந்த கருத்துக்கள் மட்டும்
எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாரும் பின்பற்றலாம். நம்ம மடத்துல போய் அந்த இது தீட்சை வாங்கி நாங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கடுமையான பயிற்சிகள். காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துக்கணும்னுவாங்க. அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில குளிக்கணும்னுவாங்க. நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அவ்வளோ நம்ம கஷ்டப்பட முடியாதுன்றதெல்லாம் சாமி எளிமைப்படுத்தி ரொம்ப எளிமையான பயிற்சிகளா கொடுத்துருக்கு. அதுதான் எளிய முறை குண்டலினி யோகம், எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லா கருத்துக்களும் ஒன்றுதான், இறை கருத்துக்கள் தான். முடிவா எங்க போனோம்? இறைநிலையை நோக்கி பயணம், மீண்டும் பிறவாத ஒரு நிலை, வீடு பேறு பெறுவதற்கான, மோட்சத்தை அடைவதற்கான வழி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கவிதம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோமா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா முதல்ல பேசும்போது சொன்னாங்க குருன்னா கருப்பன் அர்த்தம் அப்படின்னாங்க. அதுக்கு என்னங்க அர்த்தம்? குருன்னா இருள், அவ்வளவுதான். இருள் தான் மலைச்சு பெற்று எல்லாமாக வந்திருக்கு. எல்லாம் வந்தது இருள். ஆமா, அறியாமையிலிருந்து வழி காட்டுவர்னு சொன்னாங்க. அதுக்கு அதான் சொல்றேன், நான் சொல்றேன். இருள்ல இருந்து வெளியிட்டு வரணும் இல்லையா? நம்ம இருட்டிலே இருந்தோம்னா கண்ணு தெரியுமா? தெரியாது. வெளியில ஒரு இடத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், பஸ் போகணும். நம்ம இங்க இருந்து நானு பரங்கமல்ல இருக்கேன். பரங்கமல்ல நான் விழுப்புரம் போனேன்னா யாருன்னா கேட்பேன், என்னப்பா மெட்ராஸ் இருந்து விழுப்புரம் போறதுக்கு எப்படிப்பா போகணும்? இது இருட்டுல இருட்டுன்னா என்ன எனக்கு தெரியாது, எப்படி போகணும்பா? ஐயோ ட்ரெயின் இருக்கு சார், நீங்க அதுல போயிடலாமா, இத்தனை மணிக்கு ட்ரெயின் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் காட்டுறாங்க. குருன்னா யாரு? வழி காட்டுகிறார். யாரு? இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வாப்பா. வீட்லயே உட்காந்து தெரியாது. நம்ம கூட வீட்டுல என்ன சொல்றாங்க, 4 செவத்துக்குள்ளேயே உட்காந்தீங்கன்னா வெளியில நடக்கிறது தெரியாது, வெளில வந்ததானே ஊருக்கு நடக்குதுன்னு தெரியும். அதனால குரு என்பவர் அறியாமை என்ற இருளை இருள்னா இருட்டு இல்ல, இருள்னா இருட்டே இருக்கும். இருட்டுல நம்ம கண்ணு தெரியாது. இடமா இருந்து தத்து டைம் மாதிரி போயிடுவோம், இல்லைன்னா தெரியாது. அதனால அந்த இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு நம்மள கொண்டு வராரு. புத்தி செயல்படுறதுக்கான வழியை சொல்றாரு. நம்ம கிட்ட எல்லாருக்கும் புத்தி இருக்கு. இந்த புத்தியை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான வழியை காமிக்கிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாம் டைரக்டா இப்ப குரு கிட்ட இருந்து வாங்க முடியல. உங்க மூலியமா தானே எல்லாருக்கும் ஆசிரியருங்க மூலியமா தெரியுது. அதான் இறைவன் குருவாய் வந்தாய் சொல்றோம் இல்லையா? இறைவன் தான் குருவா வராது. இப்ப எல்லாரும் குரு இருந்து கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் தான் அவர் குரு கிட்ட வராரு, குரு தான் எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாரு. நம்மளும் வழி வழியா குருமார்களாக நம்மளும் மற்றவங்களுக்கு நம்மளுடைய தொண்டை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? பேசலாமா? ஆமா, வாழ்க வளமுடன். கேக்குதான்னு தெரியல, நான் கொஞ்சம் நெட் இல்லாத இடத்துல இருக்கேன், விட்டு விட்டு கேட்டுச்சு. இப்ப எப்படி இருக்குன்னு ரொம்ப சிறப்பியா. நன்றி ஐயா. வாழ்க. உங்களை ஆலியார்ல பாத்திருக்கேன் ஐயா, அதனால ரொம்ப நாள் எனக்கு உங்க ஸ்பீச் வேகமாவும் இருக்கும், சிறப்பாவும் இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. இப்ப சரோஜம்மா கேட்டதுதான் நான் எழுதி வச்சிருந்தேன். அதாவது ஐயா, இப்ப நம்ம மகர்ஷி எப்படி சொல்றோமோ அது மாதிரி புத்தர், வள்ளலார் எல்லாரையுமே அப்படி எடுத்து வாழ்றவங்களும் ஒரு கம்யூனிட்டி நம்ம சந்திக்கிறோம். அங்க எங்க போகையில நான் இவங்கதான் குரு, எனக்கு அவங்கதான் குரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட நம்மளால ஒத்து போயிட முடியும். சில சமயம் அவங்க விபரீதமா பேசினா கூட அப்ப இவ நம்ம இதுல வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி கூட அவங்களோட ஒத்து போயிடுறோம். ஆனா அந்த மந்திரம் உச்சாடங்கள் செய்யறாங்கல்ல ஐயா, மந்திரம். ஆனா அவங்க உடம்போ உடல்நிலை சூப்பரா வச்சிருக்காங்க. நான் பாக்குறேன் நிறைய பேரை 90 வயசுல கூட ஐயர்கள் உட்கார்ந்து என்ன செய்ய முடியுது அவங்களால. அவங்க எல்லாம் எந்த எக்ஸசைஸ் செய்யறாங்க, எப்படி சாப்பிடுறாங்க, நான் ரொம்ப ஆச்சரியமா பாப்பேன் அவங்கள. அதுக்கு காரணம் என்னையா? அவங்களுடைய நன்றி. சாமி என்ன சொல்றாருன்னா, பீஜாட்சர மந்திரங்கள் கோர்வையாக அடுக்கப்பட்டால் அதுக்கு வலிமை கூடுகிறது. பீஜாட்சர மந்திரங்கள்ல சொல்லும்போது 47 தமிழ் எழுத்துக்கள், 3 சமஸ்கிருத எழுத்துக்கள் ஆ ஷா ஜா, இந்த 50 சேரும்போது ஓம் என்ற எழுத்தோடு சேர்ந்து 51 பீஜாட்சர மந்திரங்கள். இந்த 51 பீஜாட்சர மந்திரங்களையும் கோர்வையாகனா ஒண்ணு மாத்தி ஒண்ணு அந்த வார்த்தைகளை அடுக்கும் போது அதற்கு வலிமை கூடுகிறது. அந்த வலிமை கூடின எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்மளுடைய எது பண்றோம் இல்லையா, தனார்ச்சன சங்கல்பம், சர்வவசிய தன, ஹரி ஓம் ஸ்ரீயும் மையும் கிரீம் சௌம் சுந்தரலட்சுமியே நமக, கரம் கிரீம் சுந்தரலட்சுமியே நமக,
வங் சங் தங்கிரி வீரலட்சுமியே நமக. ஓம் அம் சர்வபாகியலட்சுமியே நமக. நவும் அவும் எடுத்தாகி சூரியலட்சுமியே நமக. தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜ்யவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திர சம்பந்தவசிய நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வ ஜீவ பிராணிகளும் முன்வசமானார் போல் அப்படின்னு நம்ம குறிக்கோளை சொல்றோம்ல, என் வசமாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த வார்த்தைக்கு வலிமை கூடுகிறது. நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறிவிடும். உடலும் அந்த மாதிரி உச்சரிப்பின் காரணமாக உங்களுடைய உடல் அமைப்பே மாற்றம் பெற்றுவிடும். இதுதான் மந்திர உச்சாரணங்களுடைய செயல்பாடு. உங்களுடைய உடலையும் சீரமைக்கும், பிளஸ் என்ன நோக்கத்துக்காக நீங்க பண்றீங்களோ அதுவும் நிறைவேறும். அதனால்தான் அர்ச்சகர்கள்லாம் நல்ல உச்சாரணங்கள்லாம் பண்றதால அவங்களுடைய வார்த்தைகள்லாம் நல்ல. நம்ம படிக்கும்போது கூட என்ன சொல்றோம், வாய் விட்டு படி. இந்த இப்ப யாருன்னா வாய் விட்டு படிக்கிற பாக்குறீங்களா நீங்க? நம்ம எல்லாம் சின்ன போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் முன்காலங்கள்ல என்ன சொல்றாங்க, வீட்டுல நீ படிக்கிறியா இல்லைன்னு என்ன தெரியும், வாய் விட்டு படி அப்படின்னாங்க. சத்தமா படிச்சாதான் வார்த்தை உச்சரிப்பு சரியா வரும். அது காதுல போய் கேட்டு திருப்பி மூளைக்கு போய் பதிவாகும். அதுதான் அந்த காலத்துல சொன்னாங்க. அப்போ இந்த மந்திர உச்சாரணங்கள் பண்றதால அவங்களுக்கு உடம்பும் நல்லா இருக்கும். அந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி நல்லா செயல்படும். அதுதான் விஷயம், வேற ஒண்ணு இல்லை. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். எல்லாரையும் தனார்சஸ் உங்க சொல்லி வாழ்த்திட்டே ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமா தயாளன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் உமா தயாளன் அம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்திருக்கம்மா உமாமா. அம்மா வாழ்க வளமுடன். உமா அன்மிட் ஆகலைங்க ஐயா, அம்மாக்கு என்னன்னு தெரியலையே. என்னுடைய ஸ்டூடெண்ட், அவங்க எம்எஸ்சி ஸ்டூடெண்ட். நானும் தாங்க ஐயா. அப்படியா? உங்க பேரே எனக்கு தெரியல. நாகராணி புருஷோத்தமன். ஓ ரைட் 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 ரைட். அவங்க பேட்ச் தான், உமா அம்மாவோட பேட்ச் தான் நானும். அப்படியா? தயா பேட்ச் தான். தயா பேட்ச். சரி சரி. உமாமா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? உங்களுக்கு அட்மிட் கொடுத்திருக்கோம். அடுத்த குப்பம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு அட்மிட்டே ஆகல நாகராணி அம்மா. நான் கொடுத்தேம்மா. என்ன ஆடிச்சு ரொம்ப நேரமா எனக்கு ஆகல நாகராணி அம்மா. எப்படி இருக்கீங்க ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்க அப்படியே கிளாஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். எம்எஸ்சி கிளாஸ் மலைத்தேட வெள்ளம் போல அப்படியே அறிவு மாதிரி ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. ஐயா இந்த இப்ப சொன்னீங்களே கிருபாநிதி அம்மாக்கு சொன்னீங்களே ஒரு டவுட், அது எனக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த ஐயருங்கெல்லாம் இருக்காங்க ஐயா, அவங்க வந்து நிறைய மந்திரம் சொல்லிட்டே இருக்கனால அவங்களுக்கு எந்த இதுவும் உடல் இதுவும் வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்? அவங்க வந்து மந்திரம் வந்து சவுண்டா சொல்றதுனால தானே ஐயா? அதான் ஐயா சொல்றதால அவங்க டோன் எல்லாம் மாறிட்டு இருக்கும். பாத்தீங்களா? டோன் எல்லாம் டோன் இதுவா இருக்காது. டோனு நல்லா இனிமையா இருக்கு, இனிமையா இருக்காது, கரகரன்னு ஆயிடும். குளிர்காலத்துக்கு கூட போட்டிக்க மாட்டாங்க ஐயா. குளிர்காலத்துக்கு கூட ஷால் ஒண்ணுமே போடாம வெறும் வேஷ்டி மட்டும் தான் போட்டு இருப்பாங்க. அந்த குளிர் எல்லாம் தாங்குவாங்க. மந்திரம் உச்சாரணம் பண்ணும்போது காந்த சக்தி போகுது இல்லையா, உடல்ல போகுது இல்ல, செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி பெறதால அது வரும். ஆனா வாய்ஸ் மட்டும் தடித்த வாய்ஸா மாறிடும், இனிமையா இருக்காது. பனி காலத்துல கூட அவங்க எதுவுமே போடாம வெறும் வேட்டி மட்டும் போட்டு எங்க வீட்டு பக்கத்துல ஐயர் இருக்காரு, மார்கழியில கூட அப்படிதான் போவாரு. மார்கழியில அந்த மந்திர உச்சாரணம் தான் உடம்புல அந்த சக்தியை கொடுக்குது. அந்த மூச்சு உச்சரிக்கிறதால காத்து உள்ள போய் வருது, அதெல்லாம் பண்றதால ஆக்சிஜன் கண்டென்ட்ஸ் நிறைய உள்ள போது வெளியில வருது. அதனால நல்லா இருக்காங்க. ஆனா டோன் மட்டும் மாறிடும், வாய்ஸ் மட்டும் பூஜை பண்ணும் போது முத்திரை எல்லாம் பண்ணுவாங்க. அது இருக்கு, தாந்திரிகம் இருக்கு, முத்திரைகள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு 80 வயசு மேல அவருக்கு நல்லா இருக்காரு, அவரு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் குருமார்கள் இப்படி மந்திரங்கள் சொல்லியே கூட நான் நல்லா இருக்கலாம்னா, ஆனா நீங்க இப்போ தனாகாசம் சொல்லி எங்களை எல்லாரும் வாழ்த்துனீங்க, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. சரி, நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். உங்க கிளாஸ்மேட் தானே உங்க நாகராணி அம்மா? எங்க ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு தான் அவங்க. ரைட் ரைட், ஓகே. வாழ்க வளமுடன் உமாமா. நன்றி. வாழ்க வளமுடன்.
அது அட்மிட் ஆகலமா, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். குப்பமால் வந்து எங்க அம்மா தான், அவங்க கேட்டே இருந்தாங்க. அதான் அந்த போன்ல அது ஆண்ட்ரைஸ் பண்ணேன். சரி சரிங்கம்மா. நானு ஒரு சில டைம் அந்த நெட்வொர்க் இஷ்யூவால அட்மிட் ஆகாம கூட இருந்திருக்கலாம் மேபி. நம்ம கிளாஸ்ல ரொம்ப அருமையா எடுப்பாரு. எங்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி ஐயார்னா நாங்க படிக்காமே சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த அன்பராக பால்ராஜ் பிரேமலதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. நாங்க எல்லா மாசமும் நீங்க பேசுற ஸ்பீச் கேட்டிருக்கோம். அவ்வளோ ரொம்ப அருமையா இருக்குங்க ஐயா. எளிமையா ஈஸியா எங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே நம்ம ஏன் குருக்கிட்ட வரோம், ஏன் குருவை பிடிக்கணும், குரு வந்து என்ன செய்யறாரு, எவ்வளோ விஷயங்கள்னு அவ்வளோ நாங்கள் படித்ததை விட நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுது ஐயா. நீங்கள் உங்களோட உங்களோடதுன்னா அப்படியே ஃபோனை காதுக்குள்ளேயே வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்போ வந்து நம்ம வந்து மகரிஷியோடது எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம், எல்லாமே செஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுவுமே செய்யாம கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கும் அந்த வினைகள் எல்லாம் இல்லாம இருப்பாங்களா? இல்ல நம்ம கோயிலுக்கு போகாம நம்ம மகரிஷியோட உடற்பயிற்சி இதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தாலும் நம்மளோட கர்ம வினைகள்லாம் கழியுமா? நம்ம பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்களா? நம்ம நினைச்சது நடக்குமா? அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நாளா. கோயிலுக்கு போயிட்டு கோயில்ல ஒரு பலன் இருக்கு. அதாவது வினைப்பயனை தேகமும் கண்டாய் சொல்றாங்க இல்லையா? ஆமாங்கய்யா. கருவழி தொடராக வருதான். அதாவது முன்னோர்கள் செய்த வினை வித்திலே உண்டு, மூளையிலே உன் செயல் பதிவாய்க்கும் உண்டு. பின்னே நீ செய்வனைக்கு புலனைந்தும் இயக்கி வழிப்பதிவுகளை அகற்றி வர வேண்டும். கண்ணில் பதிவான வினைப்பதிவை மாற்ற பொருள் செல்வாக்கு பயனுடையதாக உணர்ந்து பொருளை கொண்டோ செல்வாக்கை கொண்டோ உங்களுடைய பதிவுகளை மாற்ற முடியாது. அதுக்குதான் கோயிலுக்கு போறீங்க. கோயிலுக்கு போகும்போது என்னாகும், 4 பேருடைய காந்த ஆற்றல் உங்க மேல வந்து பட்டு உங்களை தூய்மைப்படுத்தும். அதுதான் தியானம். அந்த கூட்டுத்தவத்தினுடைய பலன் உங்களுக்கும் வந்து சேரும். அதனால நீங்க கோயிலுக்கு போனவங்களும் பலன் அனுபவிப்பாங்க. நீங்க இதை பண்ணா அது ஒரு மார்க்கம், இது ஒரு மார்க்கம். நீங்க எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான் விஷயம். கருத்துக்கள்லாம் ஒண்ணுதான். நீங்க அங்க போனாலும் உயர்வடைகிறீங்க, வந்தாலும் உயர்வடைய. அறிவின் தெளிவுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. சாமிஜி இதான் சொல்றாங்க. அதனால வினைப்பயன் தான் தேகம் வந்திருக்குது. கோயிலுக்கு ஒரு சில போறதால என்ன நினைக்கிறாங்க, நம்ம அழிப்பதிவுகள்லாம் போகக்கூடியமா வில உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. நம்ம அதே மாதிரி இந்த மாதிரி ஞான இதுக்கு வந்த பிறகு கொஞ்சம் தெளிவு பிறகுது, கோபம் குறையுது, எல்லாம் குறையுதா இல்லையா? இங்க வந்த பிறகு மகரிஷிட்ட வந்த பிறகுதான் நிறைய விஷயங்கள். கோயிலுக்கே போனாலும் நிறைய சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் மகரிஷி புரிஞ்சுக்க முடிஞ்சுதுங்க ஐயா. தெரிஞ்சுக்கிறோம்ல நம்ம. அப்ப கோயில் போறத விட இங்க இருந்தா நல்ல விஷயம் தெரியும். நமக்கு தெளிவு பிறந்த பிறகுதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல. அவங்களுக்கு அது பிடிக்குது, அவங்க போறாங்க, அதுல தப்பு இல்லை. நம்ம கூட போலாம், தப்பு இல்லை. நமக்கு இதுவே போதும் நினைக்கும் போது நமக்கு அது தேவையில்லை, வேற ஒண்ணு. ஓகே, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அன்பர்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம். யாரா இருக்கீங்களா? யாரும் வரலைங்க ஐயா. உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் எடுக்கும்போது இதே மாதிரி அருவி மாதிரி அப்படியே கொட்டும் ஐயா. உங்களுக்கு சப்ஜெக்ட் எங்களுக்கு எடுக்கும்போது நாங்க படிக்கவே மாட்டோம். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, எனக்கு பழகி போச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அதான் நன்றி. நன்றிங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. சிந்தனை உரை அருமை. கிருஷ்ணன் செஷனும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.